ஜனநாயக நாட்டுல நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்மள ஒருத்தரை எம்எல்ஏக்கு நிக்க வைக்கிறோம், எம்பிக்கு நிக்க வைக்கிறோம், அல்லது நம்மள ஒரு 5 பேரை நிக்க வச்சு அதுல நம்ம எல்லாம் சேர்ந்து இவர் நல்லவரா இவர் நல்லவரான்னு ஓட்டெடுப்பு நடத்தி அதுல இவர் சிறந்தவரா இவர் அரசாங்கம். கல்விங்கிறது என் வாழ்வியலோட ஒன்றி போறது இல்ல. வரலாறு நான் படிக்கலாம், புவியியல் படிக்கலாம். நான் சொல்வது அடிப்படை சட்டம் யார் சொல்லிக் கொடுப்பா? எனக்கு அடிப்படை சட்டம் தேவையே, அடிப்படை என் உரிமை வேணுமே. இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க மாட்டேன். ஏன்னா சொல்லிக் கொடுத்தா நம்ம கேள்வி கேட்டுவோம். நம்மள ஜாதியாக பிரிச்சு ஓட்டு வாங்குவேன், மதமா பிரிச்சு ஓட்டு வாங்குவேன், பக்கத்து வீட்டுக்காரன் போறாதையும் வேற வேற கட்சின்னு சொல்லி ஓட்டு வாங்குவேன். இவங்களை யாரையுமே நம்பாதீங்க. உங்களுக்குள்ள நாம இவ்வளவு தூரம் படுற கஷ்டத்துக்காரன் நம்ம தவறான நபர்கள் ஓட்டு போட்டதேன். உங்களை அடிமையாக வைத்தது, உங்களை வேலை இல்லாமல் செய்தது, உங்களை கல்வி இல்லாமல் செய்தது, உங்களை கையேந்த வைத்தது இதே அரசியல்வாதி, இதே அரசாங்கம். சிலம்பமெல்லாம் சுத்துறாங்கல்ல, அவங்களும் ஒரு தடவை பார்த்துட்டு போனேன். அப்படி 2-3 தடவை அந்த ஏரியாவுக்கே வந்தேன். அப்ப எல்லாம் தெரியல எனக்கு. நீங்க இவ்வளவு பேர் ஆர்வமா இருப்பீங்கன்னா வேலையை இங்க வந்துருந்துருப்பேன். தொடர்ச்சியா எங்கெங்கேயோ போய் ஆள் இல்லாதவங்களை எல்லாம் கத்துறான். நம்ம மக்கள் ஆர்வமா யார் இருக்கா, யாருக்கு என்ன கஷ்டம்? எங்களை பொறுத்தல ஒன்னே ஒண்ணுதான். சும்மா போனா ஒரு இடத்துல சும்மா போனா ஒரு 4 பேர்த்த பார்த்தோம், அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு எதுவுமே நம்ம யாருன்னு கூட தெரியாம இருக்கும். தெரிஞ்சாலும் அவங்க வாட்டுக்கு அதை கண்டுக்கிறாம போயிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இடத்துல போய் பேசுறதுக்கு நம்மளை செல்போன்ல பார்த்து சீமானா யாரு, தேசிய தலைவர்னா யாரு, கட்சினா என்ன, இங்க யாரு வேட்பாளர், இவர் நம்மளுக்கு என்ன செய்வாரு அப்படின்னு இவ்வளவு மக்கள் வர்றதெல்லாம் பார்த்தாக்க நாங்க முதல் நாளே இங்க வந்திருப்போம். எங்களுக்கு தெரியல. மகிழ்ச்சி. வேற எதுவும் முக்கியமான எதுவும் பிரச்சனை இருக்கா? அவங்கள்ட்ட தான் கேட்கணும். சரிங்கம்மா. ரொம்ப மகிழ்ச்சி எல்லாருமே சேர்ந்ததுக்கு. நான் ஒரு நாள் இங்க வர்றேன், வந்துட்டு அவங்க திட்டமிடல் ஐயா. ஆமாங்க, எலெக்ஷன் முன்னக்கூட்டி இது மாதிரி ஒரு மாலை நேரத்துல வர்றேன். வந்து நம்ம என்னென்ன இந்த தொகுதியில பிரச்சனை இருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு எல்லாத்துட்டையும் ஒரு துண்டறிக்கையை கொடுத்துட்டு பார்த்துட்டு நேத்தான் பேசணும். நேத்து நாங்க பேசையில என்ன சொன்னோம், ஒரே விவசாயம் நெல் விவசாயம் பண்றேன். ரேஷன் கடைக்கு வரக்கூடிய அரிசி சாக்கடையில எது விளையுதா? தனியார் கடையில விற்கக்கூடிய அரிசி எது தேவலோகத்துல இருந்து வருதா? 2 ஒரே வயக்காடு, ஒரே தாமிரவரணி தாயினுடைய தண்ணி. இது ஏன் ரேஷன் கடைக்கு வரையில புழுத்து போய் நாறுது? ஏன் தனியார் கடைக்கு வரையில கமாவுன்னு மணக்குது? இந்த ரேஷன் கடையில போடுற அரிசியை ஒரு தீபாவளிக்கோ பொங்கலுக்கு நம்ம சமைச்சு சாப்பிடுவோமா? ஒரு கோயில் கொடை நடக்குது, ரேஷன் அரிசியை போட்டு பொங்குவோமா? அப்ப என்ன காரணம்? அந்த அரிசி சரியில்லைங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனா யாராவது யோசமா இந்த அரிசி ஏன் சரியில்லாம போகுதுன்னு யாராவது யோசமா? இதே நெல்லு தானே தனியாருக்கு வாங்குறான். இங்க வயக்காடு வச்சிருங்க, யாராவது வைக்கலாம்? உங்களுக்கு தெரியும்ல, நெல் அறுக்கிறான், அறுத்த உடனே உடனடியாக வியாபாரி காட்டுக்குள்ளே வாங்கிடுவான். நீ காய வைக்கணுமா, புடைக்கணுமா, தூத்தணுமா, மூட்டை அப்படி எதுவுமே இல்லை. அவனே மிஷினை கொண்டு வரேன், அவனே அறுப்பேன், அவனே புடைச்சி எல்லாமே எடுத்துருப்பேன். என்ன காசு கம்மி? அரசாங்கத்திட்ட போட்டா ஒரு மூட்டைக்கு 300-500 சேர்த்து கிடைக்கும். அதனாலதான் நம்மளே உட்காந்து அதை புடைச்சு தூத்தி மூட்டை முடிச்சு கொண்டு வந்து நாயா பேயா ராப்பா வரையிலே வெயிலே கிடந்து பாதுகாத்து அதை அவனுக்கு கொடுக்க வேண்டியது இருக்கு. இப்ப நாம என்ன சொல்ல வர்றோம், அரசாங்கத்தின் வேலை என்ன? இந்த மக்களுக்குரிய தேவைகளை பூர்த்தி செய்யறது அரசாங்கம். அரசாங்கங்கிற ஒண்ணு யாரும் தனியா ஆத்தாப்பை போட்டு காசை போடலங்க. இது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. நம்ம யாருடைய காசையும் எடுத்து நம்மளுக்கு செய்யல. இந்த ரோடு போடுறாங்க, கலைஞருடைய காசோ, ஜெயலலிதாவோட காசோ, எம்ஜிஆருடைய காசோ, யாருடைய காசும் இல்ல. நம்ம வரி போனோம். நம்ம போடுற துண்டு, நம்ம கட்டுற வேட்டி சட்டை, போடுற தோடு தொங்கட்டம், எல்லாத்துலயும் காசு. வைக்கிற பொட்டுல இருந்து நெத்திக்கு வைக்கிற ₹1 இருந்து எல்லாத்துலயும் வரி இருக்கு. பெட்ரோல்ல வரி, டீசல்ல வரி, என்ன மிளகாப்பொடி, சீரகம், கடுகு எல்லா வரி இருக்கு. நான் போய் சொன்னா ₹1 ஷாம்பு வாங்கி திருப்பி பாருங்க, அதுல போட்டிருக்கோம் இன்க்ளூடட் ஆயில் டாக்ஸஸ் போட்டிருக்கோம். அப்ப நம்மளுடைய வரியை வாங்குறான். இந்த சட்டை, இந்த துண்டு உற்பத்தி செய்ய எவ்வளவு ஆயிரம், இந்த சட்டை, இந்த பனியன் உற்பத்தி செய்ய எவ்வளவு ஆயிரம். நம்ம வாங்குற விலையில 4ல் ஒரு பங்கு, ₹100 நீங்க ஒரு பொருள் ₹1000 ஒரு சேலை வாங்குறீங்க. அந்த சேலையினுடைய உண்மையான விலை உற்பத்தி செய்யறோட லாபத்தோட சேர்த்து ₹250. அது 4ல் ஒரு பங்கு தான் உற்பத்தி செலவு. உற்பத்தி செஞ்ச நபரினுடைய கம்பெனியினுடைய அல்லது நிறுவனத்தினுடைய லாபத்தோட சேர்த்து 4ல் ஒரு பங்கு தான். மிச்சம் 3 பங்குல இடையில இருக்கக்கூடிய தரகர்கள் 2 பேர் 3 பேர் சேர்த்து வைக்கிறது ஒரு பங்கு. மிச்சம் 2 பங்கு இருக்கு தெரியுமா? இப்ப ₹1000 சேலை வாங்குறான், ஒரு பங்கு உற்பத்தி செய்யறது அவனுடைய லாபம், 2வது பங்கு ஏற்றுமதி இறக்குமதி அங்கேயே கொண்டு வர்றது கடைக்காரன், போறேன் வர்றவன், ஆட்கூலி, கரண்ட் பில், இதுக்கெல்லாம் இன்னொரு பங்கு. மிச்சம் 2 பங்கு முழுசா ₹250 மத்திய அரசுக்கு வரி, ₹250 மாநில அரசுக்கு வரி. நான் சொல்றேன் வெறும் சேலத்துக்கு மணி சொல்றேன், பொதுவான வரி. இப்போ இதை பெட்ரோலா வச்சுக்கோங்க. ₹100 பெட்ரோலுடைய உற்பத்தி செலவு, கச்சா எண்ணெய் வாங்குறது, கச்சா எண்ணெய் பிரிக்கிறது, கேஸ் தனியா, மணல் தனியா, பெட்ரோல் தனியா, டீசல் தனியா, குருடாயில் தனியா, தார் தனியா பிரிக்கிறது, எல்லாத்தையும் சேர்த்து வெறும் ₹20 முடிஞ்சிடும். லாபம் பெட்ரோல் பங்காரனுக்கு ஒரு ₹3.50 வச்சாலும் ₹23.50, ₹25 வச்சுக்கோங்க. நம்மளுக்கு பெட்ரோல் விற்கிற விலை எவ்வளவுமா? ₹101 இன்னைக்கு ₹102 வந்துருச்சு இன்னைக்கு. அப்ப ₹102 ₹25 போச்சுன்னா மிச்சம் ₹77 வரி, ₹35 அங்க மத்திய அரசு வரி, ₹35 மாநில அரசு வரி. இது யாராவது நம்மளுக்கு தெரியுமா? நாம என்ன நினைக்கிறோம், நம்ம வரியா கட்டணும்னு நினைக்கிறோம். அந்த கார் வாங்குறோமா, இந்த கார் வாங்கல ரோட் டாக்ஸ்னு வாங்குவான். இந்த கார் வாங்குறப்ப காருக்கு ஒரு ₹5 லட்சம் வைங்க, காரினுடைய விலை ₹5 லட்சம்.
வரி மட்டுமே 3 லட்சம் ரூபாய் வரும் மத்திய அரசுக்கு, மாநில அரசுக்கு. இது போத்துக்கு சாலை வரின்னு சொல்லிட்டு ஒண்ணு இது வருது. இப்ப இதுக்கு நான் பெட்ரோல் அடிக்கிறேன், பெட்ரோல்ல 4 பங்கு வரி. இப்போ ஒரு அரசு ஊழியர் இருக்காரு, ஒரு அரசு ஊழியர் பேராசிரியர், இவருக்கு சம்பளம் 1 லட்சம் ரூபாய் இருக்கும். 1 லட்சம் ரூபாயில இவங்க வரி பிடிச்சிருவாங்க. எவ்வளவு பிடிப்பாங்க? 18,000 ரூபாய் வரி பிடிப்பாங்க. 1 லட்சம் ரூபாய் இவர் சம்பளம் வாங்கினா 18,000 அரசு பிடிச்சிக்கிறது. அது வரி. நம்ம நினைக்கிறாங்க அரசாங்க வேலை பார்க்குறாங்க, நிறைய சம்பளம் வாங்குறாங்க, அதுல வரியை பிடிச்சிக்கிட்டு அரசாங்கம் கொடுக்குது. இப்போ 18,000 ரூபாய் வாங்கினாரா, ஒரு 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறாரு, 18,000 வரி கட்டிட்டாரா, இப்ப திரும்ப வீட்டுக்கு அதை சம்பளத்தை வாங்கிட்டு வெளியில வர்றாரு, ஒரு பைக் போய் எடுக்கலாம்னு எடுக்கிறாரு. பைக்கோட விலை 1 லட்சம் ரூபானா உற்பத்தியில பைக்கோட விலை உண்மையிலேயே 50,000. பைக்ல போற பெட்ரோலுக்கு ஒரு வரி, பைக்கை ஓட்டின ரோட்டுக்கு வரி. ஆனா நம்மளுக்கு தெரியலங்கம்மா. நம்ம நினைக்கிறோம் இந்த நைட்டி பாரி 100 ரூபாய்க்கு வித்துட்டாண்டி அப்படின்னு. 100 ரூபாய்க்கு பெருமா அந்த நைட்டி? நான் சின்ன வயசா இருக்கையில 80 ரூபா, 60 ரூபா, 50 ரூபாய்க்கு தான் வண்டி வாங்கணும் நம்ம பேசுறோம். மிச்ச காசுல பாதிக்கு மேல வரிங்கம்மா. ஒரு பைக் எடுக்கிறீங்கன்னா அந்த பைக்கோட விலை 50,000 ரூபாய் இருக்குனாக்கா மிச்சம் 50,000 ரூபாய் வரி. நம்ம என்ன நினைப்போம், 1 லட்சம் ரூபாய் வரி நினைப்போம். நீங்க ஒண்ணும் இல்ல, இங்க இருக்கக்கூடிய பெரிய உணவகங்களுக்கு போங்க, 2 இட்லி சாப்பிடுங்க. ஒரு இட்லி 15 ரூபா, 2 இட்லி 30 ரூபா. 30 ரூபாய்க்கு 5 ரூபா வரி. 2 இட்லிக்கு நீங்க 5 ரூபா வரி கேட்டுறீங்க. அப்ப இந்த ஊர் முழுக்க, அம்பாசமுத்திரம் முழுக்க எவ்வளவு பேர் இட்லி சாப்பிடுவேன்? இந்த தமிழ்நாடு முழுக்க எப்படி பேர் இட்லி சாப்பிடுவேன்? இந்தியா முழுக்க எப்படி பேர் இட்லி சாப்பிடுவேன்? ஏதோ ஒரு உணவு. நான் சொல்றது எல்லாத்துலயுமே வரி இருக்குமா? அம்மா, நீங்க குழந்தைக்கு வாங்குற உயிர் காக்கு மருந்துல இருந்து செத்து போய் பாடை எழுதிக்கிட்டு போனா அந்த பொட்டிக்கு வரி, பாடை தூக்கிட்டு போற பாடைக்கு வரி, புதைக்கிற சவப்பெட்டிக்கு வரி, எல்லாத்துலயும் வரி இருக்குமா? பிறப்பு முதல் இறப்பு வரை எல்லாத்துக்கும் வரி இருக்கு. ஆனா நம்ம கண்ணுக்கு தெரியலங்கம்மா. நாம என்ன நினைக்கிறோம், இந்த பொருளினுடைய விலையை நினைக்கிறோம். அந்த பொருளுக்கு பின்னாடி நீங்க ஏதாவது ஒரு பொட்டணத்தை வாங்குறீங்கல்ல, அந்த பொட்டணத்துக்கு பின்னாடி ஏதாவது வாசி பாத்துறீங்களா? வாசிக்கிற அளவுக்கு முதல்ல கண்ணுக்கு தெரிகிற அளவுக்கு எழுத மாட்டேன். எழுதுனாலும் அதை நம்ம மொழியில எழுத மாட்டான். அம்மா, நான் கூட உத்துக்கிட்டு மொபைல போட்டோ எடுத்து ஜூம் பண்ணி கூட பாக்குறேன். அது என்ன எழுதிருக்கான் தெரியுமா? ஒண்ணு சைனாக்கான சைனீஸ்ல எழுதிருக்கான். இந்தியாவில் தயாரிக்கிற பொருள் தான் என்ன ஆகணும், ஆங்கிலத்துல எழுதுறான், இல்ல ஹிந்தியில கூட எழுதுறான், தமிழ்ல எழுத மாட்டான். அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம், அதுல எழுதி இருக்கிறதனாச்சு நம்ம மொழியில எழுதியிருந்தா நம்ம அதை படிச்சு பாத்துருவோம், கொஞ்சம் விழிப்புணர்வு இருக்கும். அந்த மொழியும் நம்மளோடது இல்ல, புரியுதுங்களா? அதுல போட்டிருக்க விவரங்களும் நம்ம படிக்க தெரியல, அதுல போட்டிருக்க விவரங்களும் நமக்கு தெரியல. நம்ம மக்கள் ஏமாளிகளா இருக்கிறது நம்ம மக்களுக்கே தெரியும். நம்ம ஏமாறுறோம், இந்த அரசாங்கம் ஏமாத்துது. அம்மா, இந்த வீடு யாரோடதுங்கம்மா? யாரோ ஒரு தனியார் நபரோடது. இவங்களுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு ஏதாவது ஒரு கட்டம். இந்த ரோட்டை பாருங்க, இந்த ரோடு யாரோடது? அரசாங்கத்தோடது. நம்ம அப்படித்தான் நினைக்கிறோம். அரசாங்கம் என்பது யாரு? பிறக்கும் போதே ஒரு அரசாங்கம் பிறந்துட்டாரா? பாருங்க, ஒரு அக்கா அதோட ரிங்டோன் வச்சிருக்கிறத பாருங்க. அக்கா, இப்ப என் வீட்டுல என் மனைவி வச்சிருக்க ரிங்டோன் தெரியுமா? முருகனோட பாட்டா இருக்கும். என் அக்கா தங்கச்சி வச்சிருக்க முருகனோட பாட்டு வைப்பாங்க. அப்படி இல்லாட்டி அவங்களுக்கு பிடிச்ச ஏதாவது சினிமா பாட்டு வைப்பாங்க. அந்த பாட்டு வைக்கிறதுக்கு ஒரு உணர்வு வேணுக்கா. பிரபாகரனா யாருன்னு எனக்கு தெரியலக்கா. நான் மத்தவங்க சொல்ல வரல, ஏன் சொந்த மத்தத்திலே என்னை கோமாளி மாதிரி பாக்குறேன். ஊர்ல 100 பேர் இருக்கான். 100 பேர் அம்மனமா நிற்கும் போது ஒருத்தர் மட்டும் கோமலம் கட்டினா கோமாளியா தானே தெரியும். அது ரெட்டலா உதயசூரியன் காசு வாங்கிட்டு ஓட்டு போடும் போது நான் முடியாது, பிரபாகரன் சீமா நாங்களோட நிற்கும் போது நான் கோமாளியா தானே பார்ப்பேன். புரியுதுங்களா? அது பெரிய வேதனை. அப்ப நான் என்ன சொல்ல வரேன், இந்த வீடு ஒரு தனி நபரோடது. தனி நபருடைய வீட்டை அவர் பராமரிப்பாரு. அதுல ஒரு சின்ன ஓட்டை வந்துருச்சு, வாசப்படி பேந்து போச்சு, படிக்கட்டு பேந்து போச்சு, உடனே பூசுவாரு. இந்த சிமெண்ட் ரோட்ல இப்படி தோண்டி போட்டிருக்கானு, சிமெண்ட் ரோடு போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நடுவால ஒரு குழியை தோண்டி பைப்பு போடுறானு. தோன்ற மனுஷனுக்கு அறிவு வேணுமா? நம்ம தோன்றதுக்கு உனக்கு உரிமை இருக்கு, ரைட், நீ தோண்டி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த மண்ணை போட்டு மூடி சிமெண்ட்டை போட்டு மூடணுங்கிற புத்தி வேணுமா வேணாமா? நீ வெறும் மண்ணா இருந்தா மண்ணோட விடு, சிமெண்டா இருந்தா சிமெண்டோட விடு, தாரோட தாரோட. நான் என்ன கேட்கிறேன், நம்ம வீட்டுக்குள்ள இப்படி வரேன், ஒருத்தன் பைப்பை தோன்றான், புரியுதுங்களா? நம்ம என்ன செய்வோம், உடனே நம்ம பூசுவோம், நம்ம வீடுங்கிறனால, இல்லாட்டி தோண்டையில நீ பூசிக்கிறான்னு சொல்லுவோம். இதானங்கம்மா உண்மை. அப்ப நான் என்ன சொல்ல வரேன், இது பொது சொத்துன்னு சொல்றமே, அந்த பொது சொத்து அரசாங்கிறது நம்ம தான். நாம பார்த்து ஓட்டு போட்டா நாளைக்கு எம்எல்ஏ, நாளைக்கு நீங்க எல்லாம் சேர்ந்து ஓட்டு போட்டா இவன் எம்எல்ஏ, நீங்க எல்லாம் சேர்ந்து ஓட்டு போட்டா இந்த அக்கா நாளைக்கு கவுன்சிலர். அரசாங்கம் என்பது நாம தான். அக்கா, என் வீட்டை நான் பாப்பிக்கா, உங்க வீட்டை நீங்க பாப்பீங்க, அவங்க வீட்டை அவங்க பாப்பாங்க. தெருவை யாரு பாப்பா? ரோட்டை யாரு பாப்பா? எல்லாருடைய சாக்கடை சுத்தம் பண்ணணும் யார் சுத்தம் பண்ணுவா? தெருவிளக்கு போடணும் யார் சுத்தம் பண்ணுவா? அப்ப நம்ம என்ன பண்றோம், ஜனநாயக நாட்டுல நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்மள ஒருத்தரை எம்எல்ஏக்கு நிக்க வைக்கிறோம், எம்பிக்கு நிக்க வைக்கிறோம், அல்லது நம்மள ஒரு 5 பேரை நிக்க வச்சு அதுல நம்ம எல்லாம் சேர்ந்து இவர் நல்லவரா இவர் நல்லவரான்னு ஓட்டெடுப்பு நடத்தி அதுல இவர் சிறந்தவரா, இவர் அரசாங்கம் 5 வருஷம் கழிச்சு இவரை மாத்துவோம், 10 வருஷம் கழிச்சு இவரை மாத்துவோம், 20 வருஷம் கழிச்சு என்ன மாத்துங்க. புரியுதுங்களா? அரசாங்கம் என்பது நம்ம, அரசு சொத்து என்பது நம்மளுடைய சொத்து. அப்ப இதை நம்ம உணரணும். மக்களுக்கு கல்வியே இல்லக்கா, கல்வி நம்மளுக்கு கேள்வி கேட்கிற கல்வி இல்லக்கா. இன்னைக்கு நான் சொல்லி கொடுத்தாத இங்க யாராவது அதிகமா டிகிரி படிச்சவங்க யாரு இருக்கா? காலேஜ்ல போய் டிகிரி படிச்சாங்க, நீங்க படிச்சீங்களா? நான் சொல்லி கொடுத்து சொல்லலக்கா. இந்த இந்த இப்ப நான் சொல்லி கொடுத்த விஷயத்த எப்பயாவது உங்களுக்கு காலேஜ்ல சொல்லி கொடுத்துருக்கானா? எப்பயாவது உங்களுக்கு பள்ளிக்கூடத்துல சொல்லி கொடுத்துருக்கானா? எப்பயாவது ஒரு 5வது 6வது 7வது 8வது பால்வாடியில எதுவுமே இல்லக்கா. புரியுதா நான் சொல்ல வருது?
இயல்பாக மக்களுக்கு தேவையான விஷயத்தை கத்துக் கொடுக்கறது இல்லக்கா. ஹெல்மெட் போடணும், ஏன்டா ஹெல்மெட் போடணும், பாடப்புத்தகத்தை சொல்லி கொடுத்தா எனக்கு தானாமா 10வது 12வது படிக்கும் போது 18 வயசு ஆனவனே பைக் லைசன்ஸ் எடுத்தோன்னே ஹெல்மெட் போட்டுருக்கான். சொல்லி கொடுக்கறது இல்ல. கார்ல சீட் பெல்ட் போட முடியும் ஏன்னு சொல்லி கொடுத்தா காலேஜ் பண்ணோடனே காலேஜ்ல போயில கார்ல போயில சீட் பெல்ட் போடுவான். விடை அதாவது கல்விங்கிறது என் வாழ்வியலோட ஒன்றி போறது இல்ல. வரலாறு நான் படிக்கலாம், புவியியல் படிக்கலாம். நான் சொல்வது அடிப்படை சட்டம் யாரும் சொல்லிக் கொடுப்பா? எனக்கு அடிப்படை சட்டம் தேவையே, அடிப்படை என் உரிமை வேணுமே. இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க மாட்டேன். ஏன்னா சொல்லிக் கொடுத்தா நம்ம கேள்வி கேட்டுருவோம். அப்ப இந்த கல்வி யார் தெரியுமாக்கா உருவாக்குனது? வெள்ளக்கார ஒரு காலத்துல இருக்காங்க. வெள்ளக்கார என்ன செய்யறான், ராணுவம்னா எப்படி இருக்குன்னு உருவாக்குறாங்க. ராணுவத்துல என்ன தெரியுமா வேலை? நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ராணுவத்துல ஏதாவது தப்பு பண்ணிட்டா தண்டனை கொடுப்பாங்க. வேற ஒண்ணுமே இல்லக்கா. இந்த இடத்துல உட்காரணும், இந்த மரத்துல ஏறணும். ஏன் சார் இங்க உட்காரணும், இங்கக்குள்ள உட்கார வேண்டிய தேவை என்ன சார் இருக்கு? மக்கள் நடந்து வரப்பா சார், மக்களுக்கு இடையூறா இருக்கு சார், சிமெண்ட் சார் சார், வெயில இருக்கு சார், சுடு சார், தூசி துப்படைமா இருக்கு சார், இங்கே சார் உட்கார, இந்த கல்லில் உட்கார சார் அப்படின்னு கேட்டேன்னா உனக்கு தண்டனை. சுத்து 10 தடவை கிரௌண்டை சுத்து, 10 தடவை கிரௌண்டை சுத்தையில துப்பாக்கி எடுத்துக்கிட்டு சுத்து, 10 தடவை துப்பாக்கி எடுத்துக்கிட்டே இடுப்புல முதுகுல மூட்டையை எடுத்துக்கிட்டு சுத்து. நான் சொல்ல புரியுதா? கேள்வி கேட்காமல் அடிமையாக வச்சிருப்பேன் பட்டாளம். 10 முட்டாளர்கிட்ட பேசுறேன்னு ஒரு பட்டாளத்துக்காரன் பேசுறது ஒண்ணுன்னு நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க. ஏன்னா பட்டாளத்துக்காரன் அவனுக்கு மேல இருக்க அதிகாரி என்ன சொல்றானோ அந்த வேலையை மட்டும் தான் கேட்பேன், அந்த பேச்சை மட்டும் தான் கேட்பேன். சுய அறிவு சுய சிந்தனை இருக்காது. அக்கா இதை ஏன் வெள்ளக்கார உருவாக்கினாக்கா, இன்னைக்கு போலீஸ் இருக்காங்க, இந்த தம்பியை போட்டு அடி, இந்த அண்ணனை போட்டு அடினா அடிப்பேன். இவர் செஞ்சது நன்மையா தீமையாலும் தெரியாது. உயரதியார் சொல்லிட்டா நான் வர்றேன் அடிக்கிறேன், தூக்கிட்டு போய் அடிக்கிறேன். 2 பேர்த்து அடிச்சு கொண்டாங்கல்ல தூத்துக்குடியில, 2 பேர் அப்பா மணி ஃபெலிக்ஸ் அவங்கள அடிச்சு கொண்டாங்களா? அது மாதிரி ஏனே தெரியாதுக்கா. உயரதியார் சொன்னா அடிப்பேன், காட்டுற இடத்துல பாய்வேன். புரியுங்களா? இந்த கல்வி முறையை உருவாக்குனது யாருன்னா மெக்கலேன்ற ஒரு வெள்ளக்காரன். அவன் உருவாக்கி வச்ச சிஸ்டம் என்னன்னா, நீ படிக்கணும்னு ஆசைப்படுறியா, அவனை நீ படி. ஆனா உன்னுடைய கல்வியால் என்னைய நீயே கேள்வி கேட்டக்கூடாது. மாறாக உன்னுடைய கல்வியால் நீ எனக்கு பயன்படணும். புரியுங்களாக்கா? நீ கத்துக்கிறன, நீ அறிவாளியா இருக்கணும். ஆனால் அந்த அறிவுத்திறனை வச்சு என்னுடைய ஆட்சியை கேள்வி கேட்க கூடாது, வெள்ளக்காரனுக்கு எதிராக வந்துடக்கூடாது. புரியுதுங்களா? அப்படியே அந்த கல்வி முறையை உருவாக்குனதாக மெக்கலே சிஸ்டம். இங்க பொது உடைமை சம்பந்தமாக, பொது உரிமை சம்பந்தமாக, தன்மானத்துக்காக கேள்வி கேட்கிற கேள்வியை சொல்லிக் கொடுக்கவே இல்லக்கா. நாளைக்கு நீங்க இருக்கீங்களாக்கா, தனி நபருக்கா, இந்த சிமெண்டோட தோடிக்கு இருக்காங்க, இந்த அக்கா வருது, இப்படி தோன்றுறீங்களா, தோன்றதுக்கு அப்புறம் பூசுவீங்களா அப்படின்னு கேக்குறீங்க. அதை கேட்க நீ யாருமா அப்படிமாங்க. இன்னொருத்தர் வர்றாரு, அவர் கேட்கல என்ன தப்பு, எங்க தெருவு, நீ தோண்டி போட்டு போயிருவ. குழாய் இந்த தெருவு மட்டும் இல்ல, அடுத்த தெருவுக்கும் போ, அடுத்த தெருவுக்கும் போ. ஆனா இந்த தெருவுல இருக்கக்கூடிய பள்ளத்தை மூடுவியா? நாளைக்கு என் பிள்ளை அதுல போகுமா வருமா? ஒரு வண்டி வாசி போயில இடறி விடாதா, வாரி விடாதா? இதுல இருக்க மண்ணு பூரா அடுத்து சாக்கடை அடைக்காதா? சாக்கடையை தூரம் வர முடியுமா? இந்த சிமெண்ட் ரோட்டை அடைப்பியா அடைக்க மாட்டியா, பூசுவியா பூச மாட்டியா சொல்லுன்னு இந்த அக்கா கேள்வி இருக்கும்போது 10-20 பேர் சேர்ந்து கேள்வி கேட்டா ஒண்ணு வேலையை நிப்பாட்டுவேன், இல்ல இந்த வேலையை கான்ட்ராக்ட் எடுத்த முதலாளி வருவேன், வந்து அம்மா நான் எப்படி தோன்றணும் அதே மாதிரி பைப் போட்டு அதே மாதிரி பூசிடணும். அம்மா உண்மையில கான்ட்ராக்ட் தெரியுமா, நீ எப்படி தோன்றியோ அதே மாதிரி சிமெண்ட் ரோடுனா சிமெண்ட் ரோட தோண்டிட்டு பைப்பை போட்டு மீண்டும் சிமெண்ட் ரோட மாத்திரணும். தார் ரோடுனா தார் ரோடு தோன்று. அதாக்கா சொல்றேன் அக்கா. நான் அக்கா சரிக்கா சரிக்கா அக்கா நான் உங்கள்கிட்ட ஒண்ணு சொல்றேன், தவறா நினைக்காதீங்க. இலவசமா சோறு போடுறாங்க, அரிசி கொடுக்குறாங்க, டிவி மிக்சி கிரைண்டர் கொடுக்குறாங்க, ரேஷன் கடை முன்னாடி எல்லாரும் வந்துருங்க டோக்கன் தர்றாங்க. 4 நாள் செருப்படி வாங்கினதுக்கு அப்புறம் டோக்கன் தர்றேன். செருப்படி வாங்குவோமா டோக்கன் வாங்குவோமாக்கா? கோவம் வருதுலக்கா நான் கேக்குறது. அவங்க பிள்ளைதான் 2 செருப்படி வாங்கிய பிறகு இலவச டிவி, 2 செருப்படி வாங்கினோட மிக்சி வாங்க டோக்கன் வாங்குவோமா? அப்ப நீ என்ன கேட்கணும், எனக்கு தண்ணி விடுற மயிராண்டி அதான்டா உன் வேலை. இந்த தோன்றத கேள்வி கேட்டா இதுக்கு பதில் சொல்லு. தண்ணி வேணுமா வேணாமானா அடுத்து இந்த தண்ணி வேணுமான்னு கேட்ட மயிராண்டிக்கு ஓட்டு வேணுமா இல்லையான்னு கேட்டிருக்கணும். தண்ணி வேணுமா அதுதேக்கா. இப்ப நீங்க சொன்னீங்களாக்கா அக்கா, நீங்க சொன்னீங்களாக்கா அக்கா, நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன்க்கா. இங்க இருக்கிறீங்களாக்கா, இந்த எல்லா பேத்துக்கும் இந்த ஏரியாவில் ஒரு கட்சிக்காரர் இருப்பாருக்கா, கிளை செயலாளர், வார்டு செயலாளர் அவர் இருப்பாருக்கா. அவர் தேக்க உங்களை பூராமே விலை பேசுறது. அக்கா ஒரு எம்எல்ஏ வர்றாரு இருக்கா, நான் உங்களுக்கு அதேக்கா நான் சொல்லிடுறேன். ஒரு சொல்றேன், இசகி சுப்பையா ஐயா வர்றாரு, வந்து ஏமா இதை பண்றீங்க அது என்னமான்னு கேக்குறீங்க. நீங்க எல்லாத்தையும் கொய்யில் போச்சு, எங்களுக்கு சிமெண்ட் ரோடுல, தார் ரோடுல, பால்வாடு இல்ல, தண்ணி இல்ல, பைப் இல்ல, எல்லாம் சொல்லுவீங்க. நம்மால் கூடவே உங்க தெருவில் ஒரு தெரிப்பான், அமைதியாரு பேசாத, எசமையா முதலாளி எடுத்து பேசாத கோச்சுக்குருவாரு. புரியுதா? இந்த தெருவுக்குள்ள தெரியாம பாரு ஒருத்தன் கரை வெட்டி கட்டிட்டு அவனை கேள்வி கேளு. நீ அவன் சொன்னா கேட்காத. இங்க பாருங்க அம்மா, இங்க பாருங்க, புரட்சிய எலும்பி வர்றது, அதாவது பால் பொங்கும்போது தண்ணி ஊற்றி அமர்த்தமுல, அதே மாதிரி நாம புரட்சின்ற தீய பத்த வச்சு அதை பொங்க வச்சு இவங்களை போராட வைக்கிறான் கொண்டாந்தா மேல தண்ணியை ஊற்றி அமர்த்துவேன். அது அங்கங்கே ஒருத்தர் உட்காந்துருப்பான். நீங்க வேணா போய் பாருங்க, கரெக்டா நீங்க போங்க,
இசைக்கு சுப்பி அந்த தடவை வர்றப்ப மறிச்சு நிப்பாட்டுங்க. அவரே 5 வருஷமா ஆண்டுகிட்டு இருக்காரு. மறிச்சு நிப்பாட்டி இப்படி எல்லாம் சொன்னா அந்த பயம் வந்து கேட்டோம். நான் சொன்னது கரெக்டா? யாரு வருவா தெரியுமா? உங்க தெருவுல ஊர்லயே ஒருத்தர் இருப்பாரு. ஐயா போய் ஏத்து பேசலாமா, முதலாளியை போய் ஏத்து பேசலாமா, எசமே எவ்வளவு பெரிய ஆளு, அவ குளம் எப்படி, அவ கோத்திரம் எப்படி, எத்தனை தண்ணி உருவம் பேசிடுவாங்க. நான் வந்து அவர்கிட்ட நான் கேட்டதுக்கு நீங்க உங்களை ஜெயிக்க வச்சு நாங்க அனுப்பி வச்சிருக்கோம்ல, இங்க வந்திருக்கீங்களா, வந்து இந்த வார்டெல்லாம் பாத்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு மேல இடத்துல அவங்க இருக்காங்கல்லாமா, அவங்க இருக்கும் போகும்போது அவங்க கிட்ட போய் நான் எதமா பேசுறது, நான் ஒரு ஆளு தானமா ஜெயிச்சிருக்கேன் அப்படின்னுட்டாரு. அப்புறம் அவரை என்ன பண்ண, நீங்க என்ன சொல்லணுங்கம்மா, எங்க ஊர்ல நீங்க நல்லது செய்யறோம் தானே வந்து கேட்டீங்க ஓட்டு. நீங்க என்ன செஞ்சிருக்கேன்னு, நான் ஜெயிக்கிறது மட்டும் பத்தாதுமா, என் கட்சி மேல ஜெயிச்சு வந்தாதே நல்லது செய்யணும்னு சொல்லியிருந்தா எங்களுக்கு ஒரு புத்தி இருக்கும்ல, மேல ஜெயிக்கக்கூடிய கட்சிக்கு ஓட்டு போட்டிருப்போம்ல. நான் சொல்ல புரியுதாங்கம்மா? 5 வருஷம் ஆண்டாப்பா, இந்த தடவை மேல வந்து இந்த கட்சி தான் வரும்னு நினைச்சு அந்த கட்சி ஓட்டு போட்டிருப்போம்ல. மேல நாம் தமிழர் தான் வருது அப்படி நினைச்சு நீங்க நாம் தமிழருக்கு ஓட்டு போட்டுக்கலாம்ல. ஆமா, அது ஏமாற்று வேலைங்கம்மா. அம்மா இங்க பாருங்க அம்மா, ஒண்ணு தெரிஞ்சுக்க, மேல அவங்க கட்சி இருந்தாத்தே நல்லது செய்வீனா, இவர் ஜெயிச்ச உடனே மேல வேற கட்சி வந்துருச்சு, நான் எழுதி கொடுத்துட்டு விலகிடுறேன், உடனே வேற தேர்தல் வரட்டும், மேல ஜெயிச்ச கட்சிக்கு நீங்க திரும்ப ஓட்டு போட்டு வந்துருக்கீங்க சொல்லணுமா சொல்லக்கூடாதாம்மா? அதானம்மா, நீங்க அப்படி கேட்கலாமா? நீங்க எதிர்த்து கேள்வி கேட்க விடாம கீழே நான் சொல்றேன், நீங்க வேணா பாருங்க, கீழே ஒரு கிளை செயலாளர் நின்றுப்பாரு, கேள்வியே கேட்க விட மாட்டாரு. எல்லா தெருவுலயும் இருக்காங்க. நீங்க அப்படி ஆமா ஆமா எனக்கு தெரியுங்கம்மா, எல்லா தெருவுலயும் இருப்பாங்க. இப்ப இதை விட இன்னொன்னு தெரிஞ்சுங்கம்மா, இந்த இதுல ஒரு 4 தம்பி கேள்வி கேட்கறான்னு வச்சுக்கோங்க, இந்த 4 தம்பி எல்லாம் யார கட்டம் கட்டலாம், அவங்க 2 விஷயமா பாப்பாங்கம்மா. முதல் எடுத்தோன்னே ஒருத்தரை மிரட்ட முடியுமா, மிரட்டுவாங்க. மிரட்டலுக்கு பயப்படலங்க, படிச்சிருக்கேன், விவரமான பையன், லா காலேஜ்ல படிச்சிருக்கேன், வக்கீலுக்கு படிச்சிருக்கேன், இல்ல ஒரு காலேஜ்ல படிச்சிருக்கேன், ப்ரொஃபஸரா இருக்கேன், வாத்தியாரா இருக்கேன், விவரமான பையப்பா, பெட்டிஷன் எழுதுறேன், பெட்டிஷன் போடுறாப்பா, அது பின்னாடி மக்கள் எல்லாம் கூடுறாங்கப்பா, விழிப்புணர்வு கொடுக்குறாப்பா, ஒரு நிலாமுற்றம்னு ஒரு இயக்கம் ஆரம்பிக்கிறாப்பா, உட்காரப்பா, ஆளுகளை போய் உட்கார வச்சு பேசுறாப்பா, அறிவொளி இயக்க மாதிரி ஒரு இயக்கத்தை சொல்லி கொடுக்குறாப்பா, எழுத படிக்க தெரியாத பெரியவங்களுக்கு எல்லாம் எழுத படிக்க சொல்லி கொடுக்குறாப்பா, புரட்சி பண்றாப்பா, கேள்வி கேட்கிறாப்பான்னா அவனை கூப்பிட்டு விலை பேசிடுவாங்க. ஒண்ணு முதல் இடத்துல மிரட்டலுக்கு ஒத்துவரல, அடிதடி அது ஒத்துவரல, அந்த அடிதடியை போட்டு பொய் கேஸ் போட்டு ஜெயிலுக்கு தர்றது. இப்ப அடிதடியும் சமாளிச்சா, மிரட்டலையும் சமாளிச்சா, ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டு அப்போ வாடா மோதிக்கிறோம், வேட்டியை கட்டி வாடா மோதம் நின்ட்டான்னா அடுத்து பேர மிச்சம் தம்பிங்க வாங்க, அண்ணன் பாத்துக்கிறாரு, முதலாளி பாத்துக்கிறாரு, எதுவாக இருந்தாலும் ஐயா வேஸ்ல வர சொல்லிட்டாரு, உங்களுக்கு என்ன வேணுமோ செய்வாரு, உங்க பொண்டாட்டிக்கு என்ன வேணுமோ செய்வாரு, உங்க மகனுக்கு என்ன வேணுமோ செய்வாரு, ஓசியா புள்ள மட்டும் பெத்து கொடுப்பேன், புள்ள மட்டும் பெத்து கொடுக்க மாட்டாங்க, அப்ப எல்லாத்தையும் செஞ்சுறாரு. நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு, புரியுதுங்களா? எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்துட்டு போயிடுவாங்க, ஏமாத்துவாங்க. நீங்க ஒண்ணு சேர்ந்து நின்றுட்டீங்கன்னாமா இந்த தெரு பக்கமே வர மாட்டாங்க. எனக்கு நத்தங்கம்மா, நத்தம்ன்ற ஒரு ஊரு. ஆமாங்கம்மா, எனக்கு கொஞ்சம் இங்க இருந்து ஊருக்கு வந்து நம்ம மரத்தெல்லாம் பேச மாட்டேன். என்னன்னாங்கம்மா, எங்க கட்சிக்குள்ள ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒவ்வொரு ஏரியாவிலேயும் ஒரு சில பிரச்சனைகள் அதிகமா இருக்குமா. நீங்க தமிழ்நாட்டிலே பாத்தீங்கன்னா இந்த ஊரு அம்பாசமுத்திரன்ற ஒரு ஊருங்கம்மா, புவிசார் குறியீடுன்னு சொல்லுவாங்கம்மா. இப்போ புவிசார் குறியீடுனா நம்ம ஆளுகளை சொன்னா தெரியாது, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லவா? திண்டுக்கல்ல ஃபேமஸ் ஆனது என்ன, மதுரையில ஃபேமஸ் ஆனது என்ன தெரியுதா? திருநெல்வேலியில ஃபேமஸ் ஆனது என்ன எல்லாமே தெரியுதுல? மணப்பாறையில ஃபேமஸ் ஆனது, மணப்பாறைக்கு ஃபேமஸ் ஆனது முறுக்கு தெரிஞ்சா? எல்லாமே தெரிஞ்சா? மணப்பாறை எந்த மாவட்டம்? மணப்பாறைக்கு ஃபேமஸ் முறுக்கு. மணப்பாறை எந்த மாவட்டம் சொல்லுங்க? இப்ப நீங்க மணப்பாறைனா முறுக்குன்னு சொல்லிட்டீங்க, மணப்பாறை எந்த மாவட்டம்? புரியுதாங்கம்மா? உங்களுக்கு சொன்ன உடனே அந்த ஊரே தெரியல, எந்த மாவட்டம் தெரியல. அம்பாசமுத்திரத்துக்கு கிழக்கு பக்கமா, மேற்கு பக்கமா, வடக்கு பக்கமா, தெற்கு பக்கமா, சோத்தாங்கய்யா நொட்டாங்கய்யா சொல்லுங்க, தெரியாது. அம்மா இது என்னன்னாங்கம்மா, மக்கள் மனசுல அந்த காலத்துல இருந்து மணப்பாறை முறுக்கும்பியா, மணப்பாறை முறுக்கு ஒரு பாட்டுல வரும், மணப்பாறை முறுக்கு ஒரு படத்துல வரும், மணப்பாறை முறுக்க பத்தி ஒரு படத்துல காமெடியா பேசியிருப்பேன், மணப்பாறை முறுக்கு டேஸ்டா இருக்குன்னு பஸ்ல விக்கிறத பத்தி ஒரு வீடியோ வந்திருக்கும். புரியுதுங்களா? சினிமா மூலமாகவோ, நாடகம் மூலமாகவோ, அல்லது மக்கள் அடுத்தடுத்த தலைமுறை மூலமா கடத்துறது மூலமாகவோ இந்த பொருள் இந்த ஊர்னு தெரிஞ்சுக்கிறீங்க. புரியுதுங்களாமா? இது மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிச்சு பாத்தீங்களா? அது அரசாங்கம் அங்கீகரிக்கிறது பேர் புவிசார் குறியீடு. மணப்பாறைனா முறுக்கு ஃபேமஸ். ஐயா நம்ம ஊர்ல முறுக்கு சின்ன திங்க மாட்டோமா? இந்த ஊர்ல முறுக்கு செய்யறானா இல்லையா? திங்க மாட்டோம்னா? ஆமா, திருநெல்வேலி அல்வா மட்டும் ஃபேமஸ் ஆனது காரணம் இந்த ஊர்ல இருக்க தாமிரபரணியோட தண்ணியில இருக்கக்கூடிய தாமிர சத்து அந்த இந்த ஊர்ல யாருமே பெருசா கலராக மாட்டோம், சேப்ப மாட்டோம். கொக்கு வெள்ளையா இருந்தாலும் ஒனிடாட்டி கலர்ல இருந்தாலும் இங்க வந்தா கருப்பாத்தே ஆகணும். இந்த மண்ணினுடைய தண்ணியினுடைய தன்மை. அதே மாதிரி இந்த தண்ணியினுடைய தன்மைக்கு அதனுடைய சுவையை அதிகப்படுத்தி கொடுக்குது திருநெல்வேலி அல்வா ஃபேமஸா இருக்கு. சரி, இதெல்லாம் சொன்னீங்கல்ல, இப்ப நான் இதெல்லாம் கேட்டதுக்கான காரணமே அம்பாசமுத்திரத்துல ஃபேமஸ் என்னன்னா சொல்லுங்க பாப்போம். யாராவது சொல்றீங்க? ஆமா, ரைட் சொல்லுங்க, சூப்பரா சொன்னீங்க. ரைட், அடுத்து நீங்க தான். சரி, ரைட், பரவாயில்ல பரவாயில்ல சொல்லுங்க. சரி சரி, எவ்வளவு கஷ்டம்னு பாரு. இங்க பாரு, இங்க பாரு, நம்ம ஆளுல ஒரு பாரு,
அதன் பொண்டாட்டி அழகா இருப்பான், இதன் பொண்டாட்டி அழகா இருக்கும், அதன் பொண்டாட்டி அழகா இருக்க பேச மாட்டேன், அடுத்த பொண்டாட்டியதே அழகா இருக்குன்னு பேசுவான். அது மாதிரி புரியுதுங்களா? அதனாலதான் இப்ப திரிசாவினடி விருதுறா அப்படி. அது மாதிரி நம்மளுக்கு கடசல் பொருள் இந்த ஏரியாவிலதான் இருக்கு, சுத்தி இந்த ஏரியாவிலதான் கடசல் பொருள் ஊரா இருக்கு. நான் எங்க இருந்தோ 300 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருந்து வந்து நான் கடசல் பொருளை பத்தி பேசிக்கிறேன், உங்களுக்கு தெரியல. அதுக்கு பேரு தான் புவிசார் குறியீடு. நீங்க சொன்னீங்கல்ல திருநெல்வேலினா அல்வா அப்படின்னு, அது மாதிரி அம்பை என்றால் கடசல் பொருள், செப்பு சாமான். அம்மா இதுல ஒரு என்ன ஸ்பெஷல் தெரியுமாங்கம்மா? குழந்தைங்க ஒரு பொருள் விளையாடுதுன்னா அது வாயில வச்சு கடிக்கும். பெயிண்ட் அடிச்ச ஒரு விளையாட்டு பொருள் கொடுத்தீங்கன்னா வாயில வச்சு கடிக்கும் போது பெயிண்ட் உள்ள போகும், அது கெமிக்கல், உடம்பு கெடுதி. ஆனா இந்த கடசல் பொருள் ஒரு பெயிண்ட் மாதிரி அடிக்கிறாங்களா? அது பெயிண்டே கிடையாது. நாம எப்படி தேனில ஒரு மெழுகு இருக்கு, தேன் அடையில ஒரு மெழுகு இருக்கு, அது மாதிரி இது ஒரு பட்டுப்பூச்சி எப்படி, அது மாதிரி இது ஒரு பூச்சியில இருந்து வர்றது, ஒரு செடியில இருந்து வர்றது. இத வாயில வச்சா ஒண்ணும் ஆகாது, புரியுதுங்களா? அதனாலதான் இந்த பொருளுக்கு புவிசார் குறியீடு கொடுத்திருக்காங்க. இந்தியாவிலேயே இங்குதான் முதன்மையானது. இந்தியாவில, தமிழ்நாட்டில் இல்ல, இந்தியாவிலே இங்கதான் முதன்மையானது. இது பூரா உங்க காலத்துல உங்க வீட்டுல உங்க தெருவுக்கு பக்கத்துல வேலை செய்யறாங்க. இதுல எத்தனை பேர் கடசல் வேலைக்கு போயிருக்கீங்க? செப்பு ஜாமானுக்கு இல்ல, சும்மா நாச்சி வேலைக்கு யாருமே போனதில்ல. ஆனா அது இந்த ஊரினுடைய கடசலுக்கு, கடசல் வந்து இந்த மண்ணினுடைய தொகுதி, இந்த மண்ணினுடைய தொகுதி, இந்த தொகுதியினுடைய இந்த மண்ணினுடைய மிகப்பெரிய ஒரு பொருள், புரியுதுங்களா? அந்த கடசல் தொழிலுக்கு புவிசார் குறியீடு கொடுத்துருங்க. எப்படி மணப்பாறைனா முறுக்கோ, திருநெல்வேலினா அல்வாவோ, திண்டுக்கல்னா பூட்டோ, அது மாதிரி அம்பா சமுத்திரத்துல உலக அளவில், இந்திய அளவில், தமிழ்நாட்டுல எங்க போனாலும் இது மாதிரி இந்தியாவில இன்னும் 2 இடத்துல இருக்கு. ஆனா இதுதான் முதன்மையானது. அதனாலதான் இதுக்கு புவிசார் கொடுக்குறேன். அங்க பாருங்க, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். அல்வா மதுரையிலையும் கிண்டுறாங்க, திண்டுக்கல்லே அல்வா கிண்டுறாங்க. ஆனா திருநெல்வேலிக்கு ஏன் கொடுத்தாங்கன்னா இதுதான்டா சுவையானது, அதனால இதுக்கு முக்கியத்துவம். அதே மாதிரி பம்பரக்கட்டை இந்தியாவில மகாராஷ்டிரா செய்யறாங்க, உத்தரப்பிரதேச ஒரு இடத்துல செய்யறாங்க. ஆனா அந்த பம்பரக்கட்டையினுடைய பூர்வீ எங்கடா? அம்பாசமுத்திரம், புரியுதுங்களா? இப்ப இதே மாதிரி இன்னும் ஒரு 2-3 பொருள் இருக்கு. யாரா சொல்லுங்க? நான் தொகுதி முழுக்க வச்சுங்க. இந்த இடத்துல இருந்து இங்கிட்டு ஒரு 35 கிலோமீட்டர், இங்கிட்டு ஒரு 35 கிலோமீட்டர், இங்கிட்டு 35 கிலோமீட்டர். இது பூரா அந்த தொகுதின்னு வச்சுக்க, ஒரு தோராயமா சொல்றேன். இதுக்குள்ள இன்னும் 2-3 பொருள், இன்னும் 3 பொருள் இருக்கு. யாரா சொல்லுங்க? ஒண்ணு சொல்லிட்டீங்க. என்ன ஒரு குத்து விளக்கு? ரைட்டு. வாகைக்குளம் விளக்கு, குத்து விளக்கு இல்ல, காமாட்சி விளக்கு, அதே வாகைக்குளம் விளக்கு. அது என்ன மெட்டீரியல செய்யறது, என்ன பொருள்? ரைட்டு. அடுத்து பாய். சூப்பர். நீங்க ஒரு ஆள் தான் பயங்கரமான ஆள். அடுத்த அவள் வந்து அடுத்த எம்எல்ஏ. அடுத்து 2-3 வந்துட்டீங்க. அடுத்து வேற என்ன? எல்லா பக்கம் போற ஆளு இல்ல, அது தெரியணும்லங்கம்மா, அது தெரியணும். பரவாயில்ல, மகிழ்ச்சி. மண்பானை அதிகமா இருக்கு. உலக அளவுல மண்பானை ஏற்றுமதி செய்யக்கூடிய இடம் பூனியூர் மட்டும் இல்லங்கம்மா, இந்த தொகுதி முழுக்கவே இருக்கு. மண்பானை உலக தரத்தில் செஞ்சு இங்க இருந்து உலகத்துக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு பொருள். சரிங்களா? இப்ப இதை புரிஞ்சுக்கிட்டீங்களா? இது வேகமா புவிசார் குறியீடு. இந்த புவிசார் குறியீடு வாங்கிய இந்த தொழிலுக்கு இங்க ஒரு அங்கீகாரம் இல்லைங்கம்மா. நாங்க என்ன சொல்ல வர்றோம், ஒரு தொழில் இருக்குங்கம்மா, அந்த தொழில் இந்த மண்ணினுடைய வளத்தை கெடுக்க கூடாது. தண்ணியில கழிவுல போய் ஒரு பெரிய பேப்பர் மில் இருக்கு, பேப்பரோட கழிவு பூரா ஆத்துல போய் கலக்கும். ஒரு பெரிய இந்த மெஜரா கோட்ஸ் மாதிரி பெரிய நூல் மில் இருக்கு, சாயம் கலப்பாங்க, சாய கழிவு உள்ள போய் கலக்கும். நான் சொல்ல வர்றது, இந்த மண்ணும் கிடக்கூடாது, இங்க இருக்க தண்ணியும் கிடக்கூடாது. அதே நேரம் இங்க இருக்க பேக் தூக்கிட்டு பெங்களூருக்கு வேலைக்கு போய், மெட்ராஸ் வேலைக்கு போய், திருநெல்வேலிக்கு வேலைக்கு போய், தென்காசி வேலைக்கு போய் வேலைக்கு போக கூடாது. வீட்டுல இருந்து 5 கிலோமீட்டருக்குள்ள வேலை, வீட்டுல இருந்து 1 கிலோமீட்டருக்குள்ள பள்ளிக்கூடம், வீட்டுல இருந்து 3 கிலோமீட்டருக்குள்ள கல்லூரி. இப்படி இருக்கணுமா இல்லையா? 3 மணி நேரம் பயணிச்சு இங்க இருந்து கல்லூரி காலேஜுக்கு போறோம்னா, 1 மணி நேரம் தாண்டி பஸ்ல போனாதே பள்ளிக்கூடம்னா, இங்க இருந்து மெட்ராஸுக்கு போனாதே ஜோறு, மெட்ராஸுக்கு போனாதே ஜம்பளம்னா, இது வாழ்க்கையா? நான் சொல்ல வர புரியுதாங்கம்மா? நீங்கள் வாழக்கூடிய பகுதியிலேயே கிராம பொருளாதாரத்தை உருவாக்கணும். நீங்க வாழக்கூடிய பகுதியில் கிராம பொருளாதாரம் வேற ஒண்ணும் இல்ல. வாகைக்குள்ள விளக்க இந்த ஊர் பேர் என்ன? இங்க இந்த கிராமம் ரகுமான் தெரு. வாகைக்குள்ள விளக்க ரகுமான் தெருவுல செய்யக்கூடாதா? ரகுமான் தெருல அந்த பக்கத்துல செய்யக்கூடிய செப்பு பொருட்களை நீங்க செய்யக்கூடாதா? அதை என்ன செய்யணும்? அரசாங்கம் ஒரு பெரிய தொழிற்சாலையை உருவாக்கி அந்த தொழில்களை பெண்களுக்கு என்னென்ன வேலையெல்லாம் கொடுக்கலாம், நம்ம உடல் பலத்துக்கு தகுந்த மாதிரி என்னென்ன வேலை கொடுக்கலாம், ஆண்களுக்கு என்னென்ன மாதிரி வேலை கொடுக்கலாம். இந்த தொழில் உலக அளவில் இருக்கு. இதை எப்படி இன்னும் டெவலப் பண்ணலாம், இன்னும் பெருசுபடுத்தலாம், எப்படி இதை எப்படி மார்க்கெட்டிங் பண்ணலாம், வெளிநாடுகளுக்கு எப்படி ஏற்றுமதி பண்ணலாம். அப்ப நாங்க சொல்ல வர்றது, எந்த அளவிற்கு தொந்தரவு இல்லாம எதெல்லாம் செய்ய முடியுமா, எப்படி எல்லாம் செய்ய முடியுமா, அப்படி செஞ்சா தான் அந்த தொழில் வந்து சிறக்குமா. நாங்க சொல்ல வர்றது, புவிசார் குறியீடு வாங்கிய ஊர்கள்லயே 3 புவிசார் குறியீடு, 4 புவிசார் குறியீடு வாங்கின ஒரே ஒரு தொகுதி தமிழ்நாட்டிலேயே இந்த ஒரு ஊர் மட்டுமே. நம்மளுக்கு அது தெரியவே இல்லை. நம்ம ஊர் தொழில் நம்மளுக்கு தெரியல. புவிசார் குறியீடு வாங்கியாச்சுன்னா அந்த தொழிலை இந்த ஊர் முழுக்க செஞ்சாலும் உற்பத்தி பத்தாது உலக அளவுல. ஏன்னா காஞ்சிபுரம் பட்டு சேலைனா காஞ்சிபுரத்துல செஞ்சாதான் ஃபேமஸ். அப்போ உலக அளவுல எந்த ஊர்ல காஞ்சிபுரம் பட்டு சேலை ஃபேமஸ் தானே?
இல்ல காஞ்சிபுரம் பட்டு சேலைங்கிற ஃபேமஸ்ன்னு தெரியுமில உங்களுக்கு? காஞ்சிபுரம் பட்டு சேலையை அப்ப அந்த ஊருக்கு முறை செஞ்சுட்டு தானே இருக்கான். புரியுதுங்களா? அப்ப பாககுல விளக்க இன்னும் ஃபேமஸ் ஆகலாம்னா 10 ரூபாய்க்கு சேர விளக்கு ஒரு மிஞ்சி போனா அதுல ஒரு 1000 பேர் வேலை வாங்குறாங்க. அந்த தொழிலை அரசாங்கம் விருதுபடுத்தலாம். தொழிற்சாலைகளை அரசாங்கமே இடங்களை எடுத்து பெரிய பெரிய செட்டை போட்டு பெண்களுக்கு இந்த வேலை, ஆண்களுக்கு இந்த வேலை, பெண்களுக்கு அடிப்படை ஊதியம் 16,000 ரூபாய். பத்தாதா? 16,000 ரூபாய் பெண்களுக்கு நான் சொல்றது நாங்க சொல்ல வர்றதுமா நிறைய திரைப்படம் மாதிரியே போட்டு காட்டிதான். ஆமா, பெண்களுக்கு 16,000 ரூபாய்ங்கிறது அடிப்படை ஊதியம். நீங்க விடுமுறை எடுத்தாலும் விடுமுறை எடுக்காவிட்டாலும் பேர்கால விடுமுறை எடுத்தாலும் ஒரு வருடம் பேர்கால விடுமுறையை ஓராண்டு சம்பளத்தோட. அப்ப நாங்க என்ன சொல்ல வரோமா, உங்களுக்கு வேலையை கொடுக்கணுமா? நான் மிக்சி கொடுத்தேன், கிரைண்டர் கொடுத்தேன், அடுப்பு கொடுத்தேன், 8,000 ரூபாய் டோக்கன் கொடுத்தேன், பிரயோஜனப்படாதுமா? அது பிச்சை எடுக்கிறேன். அம்மா இந்த வீட்டுக்கு ஒருத்தர் வர்றாங்க, அம்மா பிச்சை கொடுங்க, அது ஒருத்தர் பிச்சை. இந்த ஊரா சேர்ந்து ரேஷன் கடை முன்னாடி நின்று காசு வரலாம், அதுக்கு பேர் என்னதுமா? இலவசம். புரியுதுங்களா? இலவசம்ங்கிறது என்ன தெரியுமா கிடைக்கணும்? எல்லாருக்கும் ஒரே மாதிரியான மருத்துவம் கிடைக்கணும் இலவசமா, எல்லாருக்கும் ஒரே மாதிரியான கல்வி கிடைக்கணும் இலவசமா, எல்லாருக்கும் ஒரே மாதிரியான குடிநீர் கிடைக்கணும் இலவசமா. இதுதான் இலவசம். இதை விட்டுவிட்டு நாம டோக்கன் கொடுக்குறேன் இலவசமா, 8,000 ரூபாய்க்கு போய் பொருள் வாங்கிக்க, உனக்கு மிக்சி கொடுக்குறேன், கிரைண்டர் கொடுக்குறேன். அம்மா, உங்களுக்கு சரியான கல்வியை கொடுத்து கல்விக்கான வேலையை கொடுத்துட்டு வேலைக்கான ஊதியத்தை கொடுத்துட்டா நீங்க வாங்கிக்கிறீங்க. உங்களுக்கு பிடிச்ச கம்பெனி, பிடிச்ச கலரு, பிடிச்ச டிசைனு வாங்கிட்டு போறாங்கம்மா. அதைத்தான் நாங்க சொல்றோம். அம்மா, நாங்க இலவசம் கொடுக்குறதுக்காக வரலாமா? இலவசம் கொடுக்க மாட்டோம். நாங்க எத்தனை வருஷம் இப்படி கத்துறீங்களா? இது மாதிரி எத்தனை வருஷம் கத்திருப்பீங்கன்னு சொல்லுங்க, ஒரு தோராயமா. நீங்களே பாஸ், நீங்க கரெக்டா சொல்லுங்க. 15 வருஷமா கத்துறோம். யோசிச்சு பாருங்க, 15 வருஷமா எவனால வேலையை பார்ப்பானா? இழிச்சா பாய கூட வேலையை பார்க்க கூட 5 வருஷம் 15 வருஷம் நான் கத்துக்கிட்டு இருக்கேன். அதில் நீங்க படிச்சு பாருங்க, நான் என்ன படிச்சிருக்கேன். ஒரு டிகிரி படிக்கிறோட கஷ்டம் என்ன அந்த அக்காவுக்கு தெரியும். நான் 9 பட்டப்படி படிச்சிருக்கேன். நாயா கத்திக்கிட்டு இருக்கேன், நாயா ஓடிக்கிட்டு இருக்கேன். எங்களுக்கு சம்பாதிக்க தெரியாம இல்ல, விவரமான இல்ல. எங்க கட்சிக்குள்ளேயே இசக்கி சுப்பையாக்கு ஆள் இருக்காங்கம்மா. இசக்கி சுப்பையா திட்டா என் கட்சிக்காரன்கிட்ட சண்டைக்கு வர்றான். காரணம் என்னன்னு கேட்டா, இசக்கி சுப்பையாவும் அவனும் ஒரே சாதிங்கிறான். அதே ரெட்டலை கட்சிக்காரன் இவன் நாம் தமிழருக்குள்ள இருக்கான். ஆனா எப்படி அவரை போய் பேசலாம்? அண்ணாச்சியோட ஆட்கள் பூரா என்னை கோவப்பட்டு பேசுறாங்க. அண்ணாச்சியோட கூட இருக்கிறது எங்க அத்தையான் கோவிச்சுக்கிடுவாரு, எங்க அத்தையான் புருஷன் வச்சுக்கிறியான். இதுல பொழப்பா? அப்ப நான் சொல்ல வர்றது, எல்லா கட்சியிலையும் இப்படி ஆளுகளை விலை கொடுத்து வாங்கிடுவேன் அரசியல்வாதி. அவனே என்ன பண்ணிடுறான், நாம் தமிழருக்குள்ள நீ போய் உட்காந்துக்க, அந்த கட்சியை வேலை பார்க்க விடாத. நீ போய் கம்யூனிஸ்டுகளை உட்காந்துக்க, அந்த கட்சியை விளங்க விடாத. நீ போய் திமுக உட்காந்துக்க. இந்த திமுகவும் அதிமுகவும் எல்லா கட்சியும் விலை கொடுத்து வாங்கிறோம், கிளை விலை கொடுத்து வாங்கிறோம். நம்மளுடைய உழைப்பை சுரண்டி தின்னு இந்த அளவுக்கு ஆக்கிட்டாங்க. அதனால நாங்க உங்கள்ட்ட சொல்றது, நீங்க படிச்சு பாருங்க. நான் உங்கள்ட்ட ஒண்ணு சொல்லுவேன், மது போதைக்கு அடிமை ஆகாதீர்கள். உங்க முன்னாடி நிக்கிற நானு டெய்லி குடிக்க முடியும் ஒரு ஃபுல் பாட்டில் வாங்கி ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய் சரக்கு கூட வாங்கி குடிக்கிற அளவுக்கு இறைவன் எனக்கு வசதியை கொடுத்திருக்கான், கல்வியை கொடுத்திருக்கான், சொத்து சத்தை கொடுத்திருக்கான். நான் இல்லைன்னு சொல்லல. நான் வாங்கி குடிச்சா இந்த மாதிரி உங்கள்ட்ட போதிக்க முடியுமா? என் நெஞ்சில் அப்படி போதிக்கிறதுக்கான ஆற்றல் வருமா? நான் சரியா இருந்தா தானே உங்களுக்கு சரியா சொல்லிக் கொடுக்க முடியும். நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க, இந்த ஊர்ல நடக்கக்கூடிய எல்லா வகையான பிரச்சனைகளுக்கு காரணம் நாம ஓட்டுக்கு காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டேன். இதை உணருங்க. நீங்க வரும்போது இன்னொன்னு சொல்றேன், இந்த அக்காவுக்கு சண்டை இருக்கலாம், இந்த அக்காவுக்கு இந்த அண்ணனுக்கு சண்டை இருக்கலாம். அதெல்லாம் உங்க தெருவுக்குள்ளே வச்சுங்க. நாளைக்கு இந்த அக்கா வீட்டுல ஒரு நல்லது இடம்னா நீங்க தான் முதல் நிற்பீங்க, அவங்களுக்கு ஒரு நல்லது இடம்னா இவங்க தான் வந்து முதல் நிற்பாங்க. அப்ப நான் என்ன சொல்றேன், உங்களுக்குள்ள ஒரு அண்ணன் தம்பிக்குள்ள மாயமச்சனுக்குள்ள அங்காளி பங்காளிக்குள்ள நடக்கிற சண்டைகளை எல்லாம் விட்டுருங்க. உங்களுடைய தெருவு பூரா நல்லா இருக்கணும், நீங்க ஒற்றுமையா இருக்கணும். உங்க ஊர் பூரா ஒற்றுமையா இருக்கணுமா? ஊரே ஒற்றுமையா இருந்தா ஊரே நல்லா இருக்கும், தெருவே ஒற்றுமையா இருந்தா தெரு நல்லா இருக்கும். அப்படி இல்லாட்டி 3வது நபர் உங்களுடைய வாக்குகளை எல்லாம் வாங்கி உங்களை ஏமாத்தி அடிமையாக்கிறேன். அதனால எங்களுக்கு கொஞ்சம் வேலைகள் இருக்கு. நாங்க எவ்வளவு பேர் இருப்பீங்கன்னு தெரியாது. நான் இன்னைக்கு இன்னொரு நாள் வருவீன்னு போய் சொல்லிட்டு போயிருக்கலாம். நான் என்ன சொல்லலாம்னு நினைச்சேன். ஆனா இன்னொரு நாள் வர்றோம்னு சொல்லிட்டு இன்னொரு நாள் ஆட்கள் ரொம்ப குறைவா இருக்கு. இந்த கூட்டம் திரும்ப நீங்க ஒண்ணு சேர்ந்து வருவீங்களா? உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அம்மா, நான் காசு கொடுக்க போறது இல்ல, உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். காசு கொடுக்காம ஒரு பையன் வர்றேன், ஒரு கட்சிக்காரன் வர்றேன் அப்படின்னு சொல்லி நீங்க நிக்கிறீங்கன்னா உங்களுக்காக நான் என் வேலையை விட்டுவிட்டு நின்று பேசுறதுதான் சரியா இருக்கும். புரியுதுங்களாமா? பணம் இருந்தா அள்ளி கொடுக்கணும். என்கிட்ட பணம் இல்லைன்னு அள்ளி கொடுக்கல. படிச்சிருந்தா சொல்லி கொடுக்கணும். நான் படிச்சிருக்கேன், சொல்லி கொடுக்குறேன். நான் திரும்ப இந்த ஊருக்கு வர்றேன், வரல, என் கட்சிக்காரங்க வர்றாங்க வரல, அதெல்லாம் எனக்கு தெரியாது. இன்னையில இருந்து நீங்க ஒவ்வொருத்தருமே நாம் தமிழர் கட்சி, நீங்க ஒவ்வொருத்தருமே பிரபாகரன் பிள்ளைகள். உங்க வீட்டுக்கு விஜய் படம் இருக்கோ இல்லையோ, பிரபாகரன் படத்தை வைங்க. அவர் மட்டும்தான் உலகத்துல தான் வாழ்ந்த மண்ணின் விடுதலைக்காக தன்னுடைய 8 வயசு மயன், தன்னுடைய 30 வயசு மயன், தன்னுடைய 27 வயசு புள்ள எல்லாத்தையும் சாக கொடுத்துட்டு, தன் மனைவியும் போர்க்களத்திலே சாக கொடுத்துட்டு, தன்னை பெற்ற தாய் தந்தையும் போர்க்களத்திலே சாக கொடுத்துட்டு, தானும் செத்த ஒரு மிகப்பெரிய மாவீரன், இந்த மண்ணுக்காக வாழ்ந்த ஒரு நபர் தேசிய தலைவர் பிரபாகரன். இருங்க வர்ற இல்ல, கையெல்லாம் தட்ட வேணாங்கம்மா. நாங்க கைதற, நீங்க கைதட்டுறக்கா இது இல்ல. இந்த படத்துல தெரிகிறார் பாத்தீங்களா, இவர் தான் பிரபாகரன். அதை காட்டிய தலைவர் அவங்கதான் உங்க மகளா மய? சரிங்களா? அப்ப நாங்க ஏன் இதை சொல்றோம்னா, யார் சாமி?
ரைட். அப்ப நான் ஏன் இதை சொல்ல வரேனாங்கம்மா, அம்மா நம்மள ஜாதியாக பிரிச்சு ஓட்டு வாங்குவேன், மதமா பிரிச்சு ஓட்டு வாங்குவேன், பக்கத்து வீட்டுக்காரன் பூராத்தையும் வேற வேற கட்சின்னு சொல்லி ஓட்டு வாங்குவேன். இவங்களை யாரையுமே நம்பாதீங்க. உங்களுக்குள்ள நாம இவ்வளவு தூரம் பண்ற கஷ்டத்துக்காரன் நம்ம தவறான நபர்கள் ஓட்டு போட்டதேன் அப்படின்னு தெரிஞ்சுங்க. இன்னொன்னு தெரிஞ்சுங்கம்மா, நீங்க ஓட்டு போட்டா யாருக்கு ஓட்டு போறேன்னு தெரியும், நான் கண்டுபிடிச்சபடி சொல்லுவேன், யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. மொத்தமா என்ன சொல்லலாம், அந்த வாக்குப்பெட்டியில இந்த வாக்குப்பெட்டியில மொத்தமாக இந்த ஊர்ல ஒரு 3000 பேர் இருந்தாங்க. 3000 பேர் இருந்த ஓட்டுல 1000 கூட நம்ம கட்சிக்கு விழுகிறோம், மிச்சம் பூரா நாம் கட்சிக்கு விழுந்துருச்சுன்னா கண்டுபிடிக்கலாம். ஆனா கருப்பாயி போட்டுச்சா, சுப்பாயி போட்டுச்சா, கருத்தமா போட்டுச்சா, யார் ஓட்டு போட்டுச்சுன்னா கண்டுபிடிக்க முடியாது. பயப்படாதீங்க அப்படி சொல்லி ஏமாத்துறாங்க. அதே மாதிரி காசை வாங்கிட்டு ஓட்டு போட்டதனுடைய விளைவு தான் நம்ம இவ்வளவு தூரம் கஷ்டப்படுறோம் தெரிஞ்சுக்க. ரெண்டாவது, எங்களுக்கு நீங்க ஓட்டு போட்டு எங்களை ஜெயிக்க வச்சா நன்றி செலுத்துவோம், இல்லாட்டி உங்களோட சேர்ந்து போராடிக்கிட்டே இருப்போம். ஆனா நம்ம போராடிக்கிட்டே இருக்கிறப்ப கற்பிங்க. ஐயா அண்ணா அம்பேத்கர் என்ன சொல்றாரு, கற்பி புரட்சி செய் போராடு, கற்பி ஒன்று சேர் புரட்சி செய் சொல்றாரு. அப்ப நம்ம என்ன சொல்ல வர்றோம், எடுத்த உடனே கற்பிச்சு பழகுங்க. இங்க இருக்கக்கூடிய தம்பிகள் தங்கச்சிகள் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து முடிஞ்ச அளவு பெரிய பெரிய தலைவர்கள், நல்ல ஜாதி கட்சிக்காரன் சொல்ற கேட்காத, ஏமாத்துறாரு. சீமானனை மாதிரி ஆட்கள் சொல்லக்கூடிய வீடியோக்களை மொத்தமா உட்காந்து அதை வந்து ஒரு திரைப்படம் மாதிரி உட்காந்து போட்டு பாருங்க. நீங்க நிறைய அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கைபேசியில பாருங்க, குரூப் ஆரம்பிச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவு இந்த வீடியோட லிங்கை பாருங்க, நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் பாருங்க. நீங்களே ஒண்ணு சேருங்க. இந்த தெருவுக்கு என்ன வேணும், ஆளுக்கு 10 ரூபா போடுங்க. என்ன கிட்ட போகுது, தினசரி நாம சாக்கடையில கிடக்கிற போதுல ஆளுக்கு 10 ரூபா போடுறா, சாக்கடை சுத்தம் செய்யற ஒருத்தர கூட்டுவாங்களா, சுத்தம் செய்யடா. இல்ல நம்மதுல ஒரு இளைஞர் அணி ஆரம்பிடா, ஜாதி பேரா மதம் பேரா வேணாம்டா, நம்மளுடைய மொழி, நம்மளுடைய பண்பாடு, நம்மளுடைய கலாச்சாரம் இதை மீட்கிறது யார் போடுறாங்க, அந்த தலைவர் பேர்ல ஒரு நற்பணி மன்றம் ஆரம்பிடா. அந்த நற்பணி மன்றம் மூலமா நம்ம தெருவை சுத்தம் செய்யடா. எல்லா பேரும் ஒழுக்கமாடுறா. என் வீடு அத்து இதுதானே அவ்வளவுதான் கட்டுவேன், முன்னாடி இழுத்து திண்ணையை கட்ட மாட்டேன், தெருவை கட்ட மாட்டேன், வாசப்படியை கட்ட மாட்டேன், தெருவு அகலமாவே இருக்கு, சாக்கடையை சரியா வச்சுக்கணும், சாக்கடையை சுத்தம் செய்யணும். ஊருக்குள்ள ஒருத்தவங்களுக்கு ரத்தம் தானம் தேவை, மாசமா இருக்கு ஒரு அம்மா பிரசவத்துக்கு போகுது, ரத்தம் கிடைக்கல, நீங்க உங்கள ஒரு ஆள் ரத்தம் கொடு, ஒற்றுமை பெருகும். ஒரு வீட்டுல ஒரு சின்ன பிரச்சனை, ஏதாவது ஒரு கேதம், ஏதாவது ஒரு கல்யாணம், எல்லா பேரும் ஒன்னா போய் நில்லு, கல்யாணம் தம்பி விடுறா, அண்ணன் விடுறா, பங்காளி விடுறா, மாமி விடுறா, மச்சான் விடுறா, ஒண்ணு சேர்ந்து நில்லு. ஒரு பெரிய கேதம், இதுன்னு சொல்லுவாங்க, டெத்துன்னு சொல்லுவோம், ஏதாவது ஒண்ணு, எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து இப்படி ஒண்ணு சேர்ந்து நீங்க நின்றுட்டு மாதத்துல ஒரு தடவை, வருஷத்துல 2 தடவை, 3 மாசத்துக்கு ஒரு தடவை, ஒரு வருஷத்துக்கு 4 தடவை ஆச்சு கூடி பேசுங்க. இப்படி கூடி உட்காந்து பேசுங்க. நம்ம தெருவினுடைய எல்லை எது, இந்த எல்லையில என்ன தேவை இருக்கு, என்ன தேவையில்லை, என்ன கஷ்டம் இருக்கு, என்ன நஷ்டம் இருக்கு, இது காரணம் என்ன, தீர்வு என்ன. நீங்க ஒற்றுமையா இருந்துட்டு ஒன்னா மனு போடுங்க, உடனே ஓடியாந்துருவேன். புரியுங்களாமா? நீங்க ஒன்னா நின்றுட்டு ஒரு போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து இன்று இந்த நற்பணி மன்றத்தின் சார்பாக இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதுன்னு போட்டு Facebookல போட்டு விடு. அது அவங்களுக்கு போயிடும். டேய் இப்படி ஒரு நற்பணி மன்றம் இந்த ஊர்ல இருக்காமடா, இந்த ஊருக்கு போனா கவனமா அந்த நற்பணி மன்றத்தில் இருக்க பயில பார்த்து கூப்பிட்டு பேசணும்டாம. அம்மா அஜித் ரசிகர் இப்ப இந்த தேர்தலில் போய் பாருங்க, அஜித் ரசிகர், விக்ரம் ரசிகர், பிரசாத் ரசிகர், சூர்யா ரசிகர், எல்லா ரசிகர் மன்றத்தையும் போய் கும்பிட்டுருவாங்க. இருக்கிற ஒரு கிளடு கட்ட விட மாட்டாங்க, கட்டி பிடிப்பாங்க, முத்தம் கொடுப்பாங்க, காலை விடுவாங்க, பிள்ளைகளை குளிப்பாட்டி விடுவாங்க, புரோட்டா போடுவாங்க, காய்கறி விற்பாங்க, வாத்து மேய்ப்பாங்க, கோழி மேய்ப்பாங்க, எருமை மேய்ப்பாங்க, எல்லா வேலையும் பார்ப்பேன். ஓட்டு வாங்க அடுத்த சீனைக்கு வரவே மாட்டேன். நான் ஐயா இசை சுப்பையா குறை சொல்றேன், என் நோக்கம் இல்லைங்கம்மா. 5 வருஷமா அவரே ஆட்சி செய்யறாரு, இந்த பக்கம் கூட வரமாட்டார். அடுத்து இந்த வருஷம் 2026 மார்ச் மாசம் ஏப்ரல் மாசம் இந்த பக்கம் வர்றாருன்னா 2031 மார்ச் மாசம் ஏப்ரல் மாசம் அடுத்த தேர்தலுக்கு தான் வருவார் இந்த பக்கம். ஏன்னா எம்பி தேர்தலுக்கு அங்கங்க நின்று டாட்டா காட்டிட்டு போறாங்க, வீதி வர மாட்டாங்க. உள்ளாட்சி தேர்தல் அந்தந்த மெம்பருக்கு அந்தந்த கவுன்சிலருக்கு ஓட்டு கேட்டுக்குவாங்க, வர மாட்டாங்க. அவர் இங்க ஜெயிச்சிட்டே இருக்காருன்னு சொன்னாக்க காசு வந்து அன்னதானமும் இல்ல. அவர் வந்து கொரோனா சமயத்துல எங்களுக்கு எல்லாத்துக்கும் அரிசி கொண்டு வந்து கட்டிட்டாரு. சரிங்க, சரி அம்மா, நீங்க நன்றி நினைக்கிறீங்க, நீங்க நன்றி நினைக்கிறீங்க, தப்பு இல்ல. ரைட், நீங்க நன்றி நினைக்கிறீங்க, தப்பு இல்லங்கம்மா. நான் உங்கள்ட்ட கேக்குறது, அம்மா கொரோனா நேரத்துல ஒரு நேரம் சோறு போட்டாருங்கம்மா, நான் இல்லைன்னு சொல்லலங்கம்மா, நான் இல்லைன்னு சொல்லல. கொரோனா நேரத்துல சோறு போட்டதுக்காக, ஒரு நேரம் சோறு போட்டதுக்காக நீங்க விசுவாசமா இருக்கீங்களா? கொரோனா நேரத்துல நீங்க போட்ட சோறுக்கு இவ்வளவு விசுவாசமா இருக்கீங்களா? இசைக்கு சுப்பையாருடைய சொத்து மதிப்பு என்னங்கம்மா? எத்தனை கோடியை சொல்லு. உனக்கு கொடுத்த அம்மா, உங்களுக்கு கொடுத்த அரிசியினுடைய விலை எவ்வளவு? 500, 1000, 500 ரூபா இருக்குமா? 1000 ரூபா இருக்குமா? அதுக்கு நீங்க எவ்வளவு விசுவாசமா இருக்கீங்க? இன்னைக்கு ஐயாட்ட இருக்கக்கூடிய சொத்துல 2011 அவர் அபிடவிட் கொடுக்குறாரு தேர்தல் ஆணையத்துல, என்கிட்ட 6 கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்குன்னு கொடுத்தாரு. இன்னைக்கு 760 கோடி இருக்கு. 6 கோடி எங்க இருக்கு? 760 கோடி இருக்கு. 760 கோடி அந்த கட்டடம் முழுக்க நெப்புனால 2000 ரூபாய் நோட்டை போட்டு நெப்புனால குமிஞ்சு போய் கிடக்கும். இவ்வளவு பணம் நீ கொடுத்ததுமா? ஒரு நேரம் அரிசி கொடுத்துட்டாரு, நீ சந்தோஷப்படுற, நன்றி விசுவாசம் இருக்க, உனக்கு புண்ணியம், நல்ல மனசு உங்களுக்கு. ஆனா அம்மா நீங்க நினைச்சுக்கோங்க, இந்த சிமெண்ட் ரோடு போட்டதுல கொள்ளையடிச்சு, தார் ரோடு போட்டதுல கொள்ளையடிச்சு, சாக்கடை கட்டினதுல கொள்ளையடிச்சு, தெருவிளக்கு போட்டதுல கொள்ளையடிச்சு, பஸ் ஸ்டாண்டு, பள்ளிக்கூடம், பால்வாடி எல்லாத்தையும் கட்டினதுல கொள்ளையடிச்சு சம்பாரிச்சு, குற்றாலத்துல 5 அருவில ரெசார்ட், பழைய குற்றாலத்துல ரெசார்ட், புது குற்றாலத்துல ரெசார்ட், யாருடைய காசுக்குமா? உங்க காசுக்குமா? நான் சொல்றது புரியுதாங்கம்மா? புரியுதா? தங்கம், நீங்க போட்ட ஓட்டு தங்கம், அவர் கொடுத்த தவிடு,
தங்கத்துக்கு 1 கிலோ தவிட்டுக்கு 1 கிலோ தங்கத்துக்கு விஷயம் தெரியுமாமா? நீ கொடுத்தது 1 கிலோ தங்கம்மா, அவர் உனக்கு கொடுத்த 1 கிலோ தவிடுமா? நான் சொல்ற புரியுதா? அம்மா நீங்க விசுவாசத்தோட இருக்கீங்க. எனக்கு கஷ்ட காலத்துல அரிசி கொடுத்தப்பா, அவர் அரிசி கொடுக்காடி செத்து போயிருப்போமாமா? இல்ல சாவ மாட்டோம். புரியுதாமா? அம்மா புரியுதா? இங்க பாருங்கம்மா, இந்த கஷ்டங்களை பூரா நம்மளுக்கு கொடுத்தது அவருமா. கொரோனா காலகட்டத்தில் அவர்கிட்ட கையேந்திர அளவுக்கு நம்ம வாழ்க்கையை வச்சது அவருங்கம்மா. நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறீங்கம்மா, நீங்க 2வது படிச்சிருக்கீங்க, 5வது படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு மாசம் 30,000 ரூபாய் சம்பளம் கிடைக்கிற அளவுக்கு இந்த ஊர்ல வாழை தொழில ஒரு வேலை கிடைச்சிருக்கு. நீங்க மாசம் 30,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டே இருந்துட்டீங்க. இப்போ கொரோனா வந்துருச்சு, நீங்க யார்ட்டையும் கையேந்துவீங்களா? இல்ல இருக்கிறத சேமிச்சு 1 வருஷம் 2 வருஷத்துக்கு காலத்தை போட்டுவீங்களா? புரியுதாங்கம்மா? உங்களை அடிமையாக வைத்தது, உங்களை வேலை இல்லாமல் செய்தது, உங்களை கல்வி இல்லாமல் செய்தது, உங்களை கையேந்த வைத்தது இதே அரசியல்வாதி, இதே அரசாங்கம். அதை வந்து உங்களுக்கு 5 கிலோ அரிசி கொடுத்தேன், 10 கிலோ அரிசி, நம்ம நன்றி நினைக்கிறோமா? நம்மளுக்கு இவன் தானே ஓட்டை போட்டு இவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா ஆயிருக்கான். கைத்தண்டி செயின் போட்டு தெரியுதே நம்ம மனைவி, நம்ம மருமக, இம்புட்டு காசையும் கொடுத்த இந்த மக்கள் தானே, இந்த மக்களோட வரி பணத்தானே கொடுத்துருக்கோம்னு அவன் நினைக்கலங்கம்மா. இங்க இருக்கிறதுல பாதி பேர் வெறும் மஞ்சக்கயிறு தான். இதே மாதிரி நீங்க ஐயா ஆவுடைப்பனுடைய மனைவியோ, அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஐயா பிரபாகரன் மனைவியோ போய் பாருங்க. எவ்வளவு பெரிய செயின் போட்டிருப்பாங்கன்னு, எவ்வளவு பெரிய கார்ல வருவாங்கன்னு, எவ்வளவு பெரிய காசுல எவ்வளவு வசதியான சேலைகள் கட்டியிருக்கான்னு பாருங்கம்மா. புரியுதாங்கம்மா? நாம நீங்க நினைக்கிறீங்களாமா, உங்க விசுவாசம் அவருக்கு இருந்திருந்தா நாம இப்படி நடு ரோட்ல நிக்க மாட்டோங்கம்மா. பாத்துங்க, நீங்க இந்த கஷ்டங்களுக்கெல்லாம் காரணம் ஓட்டு போடுறதாங்கம்மா, தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறதாங்கம்மா. இனிமேலாச்சும் நல்ல தலைவரை தேர்ந்தெடுங்க, படிச்சவங்களை தேர்ந்தெடுங்க. எங்களை நீங்க தேர்ந்தெடுத்தா நாங்க நல்லது செய்வோம். எங்களுடைய விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போட்டு எங்களை தேர்ந்தெடுத்தீங்கன்னு நல்லது செய்வோங்கம்மா. ஒருவேளை எங்களை தேர்ந்தெடுக்காட்டி நல்லது செய்ய போராடுவோங்கம்மா. நீங்க தேர்ந்தெடுப்பீங்க, எங்களுக்கு ஓட்டு போடுங்க நம்புறோம். போயிட்டு வரோம். நிறைய நேரம் ரொம்ப தாமதமாகுது. இந்த பிள்ளைகளை பாருங்க, இந்த பிள்ளைகளுக்காக ஓட்டு போட போகல. நன்றி கைதர் நன்றி. இந்த பிள்ளைகளுக்காக ஓட்டு போட போகையில இவங்களை மனசுல நினைச்சிட்டு, இந்த தாமிரபரணி இப்படியெல்லாம் கிடைக்கு, இந்த ஊர் இப்படியெல்லாம் கிடைக்க, சரியான சாக்கடை தெருவிளக்கெல்லாம் எல்லாம் சரியான நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுப்போம். நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல செய்யுங்க. நீங்க பீடி சுத்தின மாதிரி அவனு சுத்தக்கூடாது. நீங்க 100 நாள் வேலைக்கு போய் ஏங்கி நிக்கிற மாதிரி அவனு நிக்க கூடாது. நீங்க போய் இன்னைக்கு ஒரு இடத்துல அடிமையா ஐயா சாமி கையெட்டி நிக்கிற மாதிரி அவன் நிக்க கூடாது. அப்ப நீங்க அதை செய்ய வேண்டியது நல்ல தலைவர்கள் வரணும். நன்றிங்கம்மா. போயிட்டு வர. யாராவது தண்ணி கொடுங்கம்மா, தண்ணி கொடுங்க. போயிட்டு வரவா? ஏன் இங்கிட்டு திரும்பி பேசுனா, பெண்கள் எப்படி தெரியுமா, அவங்கள ஸ்பெஷலா கூப்பிடணும், அவங்கள சொல்லணும், அவங்கள மதிக்கணும். தம்பி நான் என்ன சொல்ல வரேன், முதல்ல நீங்க எல்லாரும் படிச்சீங்கல்ல தம்பி, எத்தனை பெரிய நம்ம புரிஞ்சு படிச்சோம், எத்தனை பெரிய வெறுமன பேப்பரை மட்டும். நான் ப்ரொஃபஸரியா, எனக்கு தெரியுமியா, 32 பக்கம் தேர்வுத்தாள் கத்தையா கொடுக்குறேன். 32ல எத்தனை பொய்யா எழுதி வச்சு வர்றேன், எத்தனை தடவை கேள்வி தலையை திரும்ப எழுதி வைக்கிறேன். உண்டாலையா? படிச்சவனுக்கு எழுதுறவனுக்கு பூரா தெரியும். புரியுதா? ஆங்கிலம் ஒன் ஆஃப் த இங்கிலீஷ்ங்கிறது ஒன் ஆஃப் த லாங்குவேஜ், நாட் ஏ நாலேஜ். நம்மளுக்கு தப்பா கல்வியை சொல்லி கொடுத்துட்டாயா? நம்ம படிச்ச டிகிரி என்பது நம்மளுக்கு பயன்படாம போறதுக்கான காரணமே என்ன படிச்சோம்னு நம்மளுக்கும் தெரியாது, சொல்லி கொடுத்த பேராசிரியரும் தெரியாதியா? அப்படித்தான் இருக்கு, உண்மையிலே அப்படித்தான் இருக்கு. ஏன்னா இது மெக்கேலை கல்வி முறை. கல்விங்கிற எப்படி தெரியுமா இருக்குன்னா, வாழ்வியல் சார்ந்து இருக்கணும்யா. இந்த கல்வி எனக்கு பயன்படுமா? நான் சொல்ல வர புரியுதா? ஒரு MBBS டாக்டர் படிக்கிறாயா, சரியா படிக்காம ஊசியோட செத்து போயிருவோம்யா நம்ம. நான் சொல்ல வருவது வாழ்வியலுக்கு பயன்படணும். நான் படித்த கல்வி நான் படிச்சு முடிச்சேன்னா எனக்கு பயன்படணும், நான் படிச்சுக்கிற கையில எனக்கு பயன்படணும். அதுதான் கல்வி. போயிட்டு வரோம். தண்ணி விடுங்க. அப்படியா? நன்றி. எங்க அண்ணே நீங்க தானே கேமராமேன்? ரொம்ப மகிழ்ச்சி. உண்மையில ரொம்ப அக்காவோட போன் கொடுங்க. முத உங்க போன் எங்க எடுக்கிறாரா? ரொம்ப நன்றி. இங்க பாருங்க அம்மா, இங்க நான் இவ்வளவு நேரம் நின்றீங்க, நீங்க இவ்வளவு பேர் பாத்தீங்க. இன்னைக்கு நாங்க தேர்தல் ஆணையத்துல கூப்பிட்டு சொல்லியிருக்கோம். அது என்ன ஊர்ல ஐயா பேராசிரியர் சார்லஸ் ஐயா? என்ன ஊர் அது? கட்டப்புளி தெரு, விகேபுரத்துல விக்ரமசிங்கபுரத்துல இருக்கக்கூடிய கட்டப்புளி தெருன்ற ஏரியாவுல தேர்தல் ஆணையத்துக்கு தெரியாம ஐயா இசக்கி சுப்பையா வாக்குக்கு பணம் கொடுக்குறான்னு எங்களுக்கு தகவல் வந்துச்சு. நாங்களும் தேர்தல் ஆணையத்துக்கு கூட்டு புகார் கொடுத்தோம். தேர்தல் ஆணையமும் போற மாதிரி போயிட்டு பணம் கொடுத்து முடிக்கிறதே வேடிக்கை பார்த்துட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க கொடுத்தது பொய்யான தகவல் போயிட்டாங்க. இங்க எல்லா பேருக்குமே தெரியும். இன்னும் எப்படி பார்த்தா 8-9 நாள் தான் இருக்கு. 9 நாள், நாளைக்கு கூட வரலாம், நாளானைக்கு கூட வரலாம், இன்னைக்கு நடுராத்திரியோட வரும், பணம் வரும். புரியுதுங்களா? யாருக்காவது இங்க வர்றவங்க ஐயா இசக்கி சுப்பையா ஐயா இந்த தேர்தல் செலவுக்கு நோட்டீஸ் அடிச்சுக்க 50 ரூபா கொடுத்துருப்பீங்களா? இங்க இருக்க யாராவது ஒருத்தர் ஐயா இசக்கி சுப்பையா ஐயா வந்துட்டீங்க, எங்க வீட்டுல உங்க வீட்டுல தண்ணி குடிக்க மாட்டாரு, அது எனக்கு தெரியும். நான் தண்ணி குடிச்ச தாகத்துக்கு நினைக்கிறேன். என் காருக்குள்ள தண்ணி இருக்கு, காருக்குள்ள தண்ணி இருக்குமா? உங்களோட தண்ணி வாங்கி குடிச்ச காரணம் உங்களில் ஒருவன் உங்க வீட்டுல நான் சாப்பிடுவேன், உங்க வீட்டுல நான் தண்ணி குடிப்பேன்னு சொல்லி நீங்க இந்த தடவை வரையில இசக்கி சுப்பையாக்கு உங்க தெருவுல தண்ணி கொடுக்குறீங்க. நீங்க அம்மா இதனால பெரிய பிரச்சனை வருமா? நான் பேசுறதுனால உண்டாலையா? நான் பேசுறதுனால வரும், வந்தாலும் பரவாயில்ல. நான் சொல்றேன், நான் தண்ணி வாங்கி குடிக்கிறேன். நான் இங்க நிக்கிற யாருக்காவது நான் என்ன சாதின்னு தெரியுமா? எனக்கு சாதியம் கிடையாது, மதம் கிடையாது. என் கட்சி அப்படிதான் எனக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். என் தேசிய தலைவர் பிரபாகரன் அப்படிதான் சொல்லி கொடுத்துருக்காரு. புரியுதுங்களா? ஆணையும் பெண்ணையும் ஜாதியோட சொல்லக்கூடாது. இங்க ஜாதியே கிடையாது, ஜாதியே இருக்கக்கூடாது, ஜாதியை ஏற்றத்தாழ்வே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ற கட்சி எங்க கட்சி. நான் தண்ணி குடிக்கிறேன்.
எல்லாம் சொல்லுவீங்க கடைசி நேரத்துல மாத்தி போட்டுருக்கீங்களா? இதே மாதிரி அம்மா, இப்ப வந்துட்டு போயிட்டாருலம்மா. அம்மா ஒரு நிமிஷம் இன்னொரு தடவை வரையில நீங்க வண்டியில வச்சு நான் சொன்னீனே சொல்லி செம்பல தண்ணி விடுமா. இறங்கவே மாட்டாங்க. அம்மா நீங்க ஒண்ணு தெரிஞ்சுங்க, அவரை தேமா இவங்க முதலாளின்னு கொண்டாடுறாங்க, அவங்கள தேமா எசனான்னு கொண்டாடுறாங்க. அம்மா நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்குமா, பிறப்பால் ஏற்றத்தாழ்வு கூடவே கூடாதுமா. ஏற்றத்தாழ்வு எதுல வரணும்? ஏற்றத்தாழ்வு எதுலையுமே வரக்கூடாது. ஆனாலும் என்ன சொல்லலாம், ஐயா இவர் நிறைய படிச்சாரு, IAS, இவருக்கு கீழே இவர் IPS, அவர் டாக்டர், அதுல இருக்கலாம் ஒரு அதுல எங்களோட ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது, வேறுபாடு இருக்கலாம். புரியுதுங்களா நான் சொல்ல வர்றது? அப்ப நாங்க சொல்ல வர்றது, பிறப்பால் ஏற்றத்தாழ்வு பார்க்கக்கூடிய நபர்கள், உங்க வீட்டுல தண்ணி வாங்கி குடிக்காத நபர், உங்க வீட்டுல சாப்பிடாத நபர், உங்க வீட்டுல நடக்கக்கூடிய நல்லது கட்டத்துல மட்டும் வந்து கலந்துட்டு போறாருன்னா கடமைக்கு வர்றாரே தவிர உணர்வு பூர்வமா வரல. அவர் உங்களுக்கு உணர்வு பூர்வமா வரலைன்னா உங்களோட ஒட்ட மாட்டாரு, உங்களுக்கு உங்களுடைய கஷ்டத்தை உணர மாட்டாரு, உங்களுக்கு நல்லது செய்ய மாட்டாரு. நான் சொல்ல வர்றது புரியுதா மாமா? இப்ப இந்த தம்பி இருக்கேன், ஏய் தம்பி நல்லா இருக்கியா அப்படின்ட்டு நான் போயிருவேன். என் மயன், நான் பெத்த மயன் என்ன செய்வேன்? தூக்கி கொஞ்சுவேன். ஏன் ரத்தம்? ஏன் மயன் 10 நாள் ஆச்சு 20 நாள் ஆச்சு ஓடி போய் கட்டி பிடிச்சி தூக்குவேன். இது தேமா வித்தியாசம். நான் இவனை ஏன் பிள்ளையா பார்த்தா தேமா நான் தூக்கி கொஞ்சுவேன், இறுக்கி அனுப்புவேன். புரியுதா? இத நீங்க உணருங்கம்மா. அம்மா நாம முட்டாளா இருக்க தப்பு இல்லங்கம்மா, முட்டாளா இருக்கன்ற தெரியாமலே இருக்கிறது. நம்ம அடிமை இருக்கிற தப்பு இல்ல, நாம அடிமையாக இருந்து கொண்டு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நம்ம மயம் அடிமையா இருக்க கூடாதா, போராட்டம் நினைச்சேன்னா போதும். இப்படி இருக்கிற இடத்துல காசு இதுவரைக்கும் காசை வாங்கிட்டு ஓட்டு போட்ட இந்த மக்கள் மத்தியில இவங்க காசும் கொடுக்குறாங்க, ஓட்டும் போடுறாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, இந்த ஆட்சி முறை மாறணும். புரியுதுங்களா? இந்த ஆட்சி முறை மாறணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இவங்க இதை செய்யறாங்க. நாங்க மனப்பூர்வமா ஏத்துக்கிறோம். ரொம்ப நன்றி தங்கப்பிள்ள, நீ நல்லா இருக்கணும். உங்களுக்காக தொடர்ச்சியா போராடுறோம். இதுல எவ்வளவுமா இருக்கு? 1 2 3 4 5 6 3000 ரூபா இருக்கு. ஐயா பேராசிரியரே வாங்க ஒரே ஆள்தே வசூல் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்களே வச்சுக்கங்க. ஆமா அந்த அக்கா பேருக்கு என்னன்னு கேட்டுக்குங்க, அவங்களுக்கு ஒரு ரசீது போட்டு கொடுத்துருங்க. நன்றி. பாப்பா பேர்ல போட்டுருங்க. பாப்பா பேர்ல போட்டுருங்க. பேர் என்ன? மகிழினி பேர்ல போடுங்க. சரி போயிட்டு வா. நல்லா இருக்கும்டா தங்கம், உங்களுக்காக உழைக்கிறேன். அப்படியா? எங்க இருக்காரு? அப்படியா? இதுல எங்க இது கேமரா மாத்த? இல்ல தெரியுது தலைவா. வணக்கம். இல்ல இந்த கேமரா எப்படி மாத்த? வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? பாருங்க, நீங்க அங்க உட்காந்துட்டு ஏதாவது ஒண்ணு பண்ணி விட்டுறீங்க. நான் அங்க இருந்து நான் வாட்டு குளிச்சுட்டு டவுசரும் பனியனோட போய்கிட்டு இருந்தேன். என்னை கூப்பிடவும் உடனே போய் ஒரு ஆளை விட்டு கடையில வேட்டியை வாங்கி வேட்டியை போட்டுக்கிட்டு செருப்பு ஸ்லிப்பரை போட்டுக்கிட்டு இங்க வந்து இன்னைக்கு கொஞ்சம் தேர்தல் ஆணையத்து வேலையை முடிச்சுட்டு வருவோம் அப்படின்ட்டு. ஆமா தேர்தல் ஆணைய வேலை அதை முடிச்சுட்டு வராம தாமதமாகி போச்சு, அதனால பிரச்சாரம் முடியல. செல்வம் டாடாமா உனக்கு, நன்றிமா உனக்கு. அப்ப அப்படியெல்லாம் வந்து இப்ப நீங்க சொல்ல வந்தே இவ்வளவு பேரு ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாருக்கும் நன்றி. எல்லாருக்கும் ஒரு நபரால் எல்லா பேரும் ஒண்ணு கூடி இருந்தாலும் சரி, இல்ல எல்லார பேரும் ஆசையின் பேர்ல புரட்சி செய்யறதுக்காக ஒண்ணு கூடி இருந்தாலும் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றிகள். ஆமா ரொம்ப மகிழ்ச்சி. நான் திரும்ப சொல்றேன், நான் உங்கள்ட்ட அண்ணே நன்றிண்ணே பிறகு பேசுவோம். என் நம்பர் கொடுத்துட்டு போறேன், பேசுவோம்ண்ணே. நன்றிண்ணே, வணக்கண்ணே. அண்ணே அவங்க நம்பர் எனக்கு கொடுத்துருங்க. நம்பரை கொடுமா. நன்றி தலைவா. அண்ணே வாங்க. அண்ணே வாங்க. உங்க பேரு? ராஜா. மகிழ்ச்சி. உங்க குழந்தை யாரு? வெளியூர்ல இருக்காங்களா? சரி, அந்த அக்கா நீங்க 2 பேரும் சேர்ந்தே கொடுங்க. உங்க மனைவி தானே? உங்க இது யாரு? அப்ப அது கையில கொடுத்து, ஏன்னா அவங்களுக்காக உழைக்கிறான். நல்லா இருக்கா. உன் பேரு? ஐயா இவங்க பாப்பா பேர்ல அண்ணன் பேர் யாரு பேர்ல ரசீது போட்டு கொடுங்க. எழுதிக்கங்க, பேரு ரசீது எழுதிக்கங்க. தயவு செஞ்சு இவங்களை வச்சு கிளைய கட்டமைங்க. இவங்க தான் நம்மளுக்கானவங்க. இவங்களை வச்சு வேலை செய்யுங்க. அவங்க வேலை செய்வாங்க. தொடர்ச்சியா இவங்களை வந்து சந்திங்க. மறக்காம நீங்களும் கூப்பிடுங்க. இங்க பாருங்க, உங்க பகுதியில ஏதாவது கல்யாணம் காது ஊத்தினாலும் அண்ணன்மார்கள் அவங்க 2 பேரையும் கூப்பிடுங்க, வருவாங்க. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர் ஒண்ணு சேருங்க. ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனையை நாங்க முதல் எடுத்த உடனே பொதுவான பிரச்சனைக்கு, வாக்கியா பிரச்சனை வர பிரச்சனை என்கிட்ட கொடுக்க கூடாது. பொதுவான பிரச்சனைக்கு மனு கொடுங்க. மனு கொடுக்குற வழிகாட்டுவாங்க. மனு கொடுத்து நடவடிக்கை எடுக்காட்டி அந்த மனு கொடுத்ததுக்கு அப்புறம் 30 வேலை நாட்களுக்கு அப்புறம் எனக்கு அனுப்பிவிடுங்க. நான் மதுரை ஹைகோர்ட்ல அட்வொகேட் வரைக்கும் நான் வழக்கு போட்டு தர்றேன் உங்களுக்கு. புரியுங்களாமா? ஒரு தடவை வழக்கு போட்டா இந்த ஏரியாவை அரசதியா நோட் பண்ணி வச்சுக்கிறியா, இந்த ஏரியாவில் நாமதுர்கட்சி லெட்டர் படல வந்தா நீங்க கேஸ்னு போவாங்கடா அப்படின்னு பயம் வந்துடும். புரியுதுங்களா? ஒரு தடவை மண்டையில கொட்டும் கோர்ட்டு. 2வது வந்துச்சுன்னா டே இது என்னடா அம்பாசமுத்திரத்துல என்னடா எத்தனை அம்பாசமுத்திரத்தை கூப்பிடுங்கடா, கலெக்டரை கூப்பிடுறா, அம்பாசமுத்திர ஏரியாவில் யாரா சப் கலெக்டர் கூப்பிடுறான்.
அடுத்து பயந்துகிட்டு பெட்டிஷன் வந்தோட நடவடிக்கை எடுப்பாங்க. பால்வாடி நாம்- இல்லாம இருக்கிறோம். பால்வாடி இல்லாம கிடக்கும். 5 வருஷமா சமுதாய நலக்கூடத்துல இன்னும் நடத்துறாங்களா? இல்ல போய் நடத்துறாங்களா? நடத்திட்டு இருக்காங்க. இப்ப நடத்துறாங்கல்ல. நான் சொல்றத மட்டும் செய்யுங்க. உடனடியாக இந்த தேர்தல் முடிஞ்ச உடனே நேரடியாக மாவட்ட ஆட்சியர்கிட்ட போய் மனு கொடுங்க. இந்த பால்வாடியும் புகைப்படம் எடுத்துங்க, தற்காலிக கட்டடத்துல இயங்குதுன்னு மனு கொடுங்க. ரெண்டாவது, அதுக்கு முன்னாடியே நீங்க ஒண்ணு செய்யணும். இந்த பால்வாடி, இந்த தெருவில் இருக்கக்கூடிய பால்வாடி எத்தனை ஆண்டுகளாக இயங்குகிறது, அது சொந்த கட்டிடமா அல்லது வேற எதுவும் கட்டிடமா, சமுதாய கூடமா என்னன்னு சொல்லிட்டு தகவல் உரிமை சட்டத்துல எந்த கட்டிடத்தில் என்ன வகை கட்டிடத்தில் இயங்குது, சொந்த கட்டடமா அல்லது வேறு வகையான கட்டடமான்னு கேளுங்க. அதுல கொடுத்துருங்க. அதை வச்சுக்கிட்டு அந்த தகவல் உரிமை சட்டத்தை வச்சுக்கிட்டு வாங்கின தகவலை வச்சுக்கிட்டு அடுத்து மனு கொடுக்கணும். சரிங்களா? அடுத்து மனு கொடுக்கணும். மனுவோட ரசீதி எடுத்துக்கிட்டு நீங்க வரணும். ஆமா, மனுவை ரசீதி எடுத்துக்கிட்டு வாங்க. நீங்க வாங்கின தகவல் உரிமை சட்டத்தின் மூலமா வாங்கின தகவல், அதோட நீங்க கொடுத்த மனு, இதை ரெண்டையும் கொண்டு வாங்க. 30 வேலை நாட்களுக்கு அப்புறம் வழக்கப்பட்டவனா உடனடியாக பால்வாடிக்கான கட்டிடங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. போயிட்டு வராங்கம்மா. போயிட்டு நன்றி. எல்லாரும் நன்றிமா. எங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, ஜெயிக்கணும். நன்றி. இளைஞர்கள் எல்லாருக்கும் நன்றியா.